அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கு போருக்கு போய்விட்டு வந்தார்கள். அது நீண்ட தூரம் உள்ளது. மதீனாவிலிருந்து ஒரு 800 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தபூக் என்ற இடத்திற்கு போய்விட்டு வந்தார்கள். அங்கே வெற்றி கண்டார்கள் என்பதாக சொல்லப்பட்டது. சரி, அங்க தூரமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று நீங்கள் போரிடுவது மட்டும் போதாது. உங்களுக்கு பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய பல கபீலாக்கள், பல கூட்டத்தினர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை முதலாவதாக நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும், இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். முடியாவிட்டால் அவர்கள் அதை எதிர்த்தால் அவர்களிடத்தில் போரிட வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் அடுத்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றார். மா கான லி அஹ்லில் மதீனத்தி வமன் ஹவுலஹும் மினல் ஆராபி அன் யத்தகல்லஃபு அன் ரசூலில்லாஹ். மதீனாவாசிகளுக்கும் அவர்களை சுற்றி உள்ளவர்களுக்கும், மினல் ஆராப் கிராமப்புறத்து அரபிகளில் இருந்து அவர்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் தகுமானதல்ல அன் யத்தகல்லஃபு அன் ரசூலில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய தூதரை விட்டும் பின்தங்குவது, அவர்களை விட்டு ஒதுங்கி விடுவது தகுமானதல்ல. வலா யர்கபு பிஅன்ஃபுஸிஹிம் அன் நஃப்ஸிஹி, அந்த அல்லாஹ்வுடைய தூதரை அவருடைய உயிரை விட தங்களுடைய உயிரை மேன்மையாக கருதுவதும் தகுதியானதல்ல என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கட்டளையை கொஞ்சம் அலட்சியம் செய்து போருக்கு செல்லாமல் சிலர் இருந்தார்கள் அல்லவா தபூக்கு போரில. அதை கண்டித்தும் அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுகின்றான். இதுபோன்று இனிமேல் நடக்கக்கூடாது என்றும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போறாங்க. அவர்கள் போருக்கு போய் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நீங்கள் உங்களுடைய உயிரை, உங்களுடைய பொருளை, உங்களுடைய உடலை அதிகமாக கருதி, மேன்மையாக கருதி, சிறப்பாக கருதி ஊரிலே இருந்து கொள்வது சரியல்ல என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இது மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த நகரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, அதை சுற்றிலும் உள்ள எல்லா கிராமப்புறத்து வாசிகளுக்கும் உள்ள சட்டமாகும் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஏன்னா மதீனா வாசிகளுக்குத்தான் அந்த பொறுப்பு உண்டு. மதீனாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் நமக்கு கிடையாது என்பதாக அந்த மதீனாவை சுற்றியுள்ள கிராமப்புறத்து அரபியர்கள், மோமின்கள், அவர்கள் எண்ணக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா இதனை சொல்லித் தருகின்றார். மா கான லி அஹ்லில் மதீனத்தி வமன் ஹவுலஹும் மினல் ஆராத், அதை சுற்றிலும் பல கபீலாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள். முஸைனா, ஜுஹைனியா, அஷ்ஜா, கிஃபாரி என்ற கபீலாக்கள் நிறைய இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து போருக்கு போக வேண்டும், நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் நினைக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிந்துவது, அவர்களை தனியாக விட்டு விடுவது என்பதெல்லாம் கூடாது. அவர்களை விட தங்களை பெரிதாக, தங்களுடைய உயிரை, தங்களுடைய உடைமைகளை, தங்களுடைய உடலை பெரிதாக கருதுவதும் கூடாது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இது நமக்கும் அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய, சொல்லக்கூடிய எச்சரிக்கை. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாழ்க்கை முறையை சொல்லி காட்டியிருக்கின்றார்களோ அதுவெல்லாம் மனிதனுடைய லாபத்திற்காக வேண்டித்தான். அதை புறக்கணித்து விட்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லையும் செயலையும் புறக்கணித்து விட்டு தங்களுடைய சுகத்தை பெரிதாக கருதுவதும் கூடாது என்று பொதுப்படையாக உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு எச்சரிக்கை செய்கின்றார். பெரும்பாலான நிலை அப்படித்தானே இருக்குது. மனிதர்களிடத்துல தன்னுடைய உடல், தன்னுடைய உடைமை, தன்னுடைய பொருள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்கள், தன்னை சார்ந்தவர்கள், இவர்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரசூலுடைய சட்டங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விடுகின்றார்கள் மனிதர்கள். பலரை பார்க்கிறோம். இது கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றார். சரி, இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு யாரும் பிந்தி தங்கி இருக்கக்கூடாது, அவர்களோடு சேர்ந்து போக வேண்டும். ஏன்னு கேட்டா ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லுகின்றான், ذَلِكَ بِأَنَّهُمْ لَا يُصِيبُهُمْ ظَمَأٌ وَلَا نَصَبٌ وَلَا مَخْمَصَةٌ. அது ஏன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடன் நீங்கள் இருக்க வேண்டும், போக வேண்டும், போருக்கு போக வேண்டும். அவர்கள் என்ன உத்தரவு எடுக்கின்றார்களோ அந்த உத்தரவுகளை செய்ய வேண்டும் என்பது என்ன காரணத்தால் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அல்ல, உங்களுக்கு லாபம் கிடைக்கணும். அதனால என்ன லாபம் அதை அல்லாஹ் சொல்லுகிறான். بِأَنَّهُمْ لَا يُصِيبُهُمْ ظَمَأٌ, அவர்களுக்கு ஒரு தாகம் ஏற்படாது. எந்த நேரத்தில் அவர்கள் போருக்கு செல்லக்கூடிய நேரத்தில் தாகம் ஏற்பட்டால், போருக்கு வழியில செல்லும் போது அதுக்கு அந்த அரபு நாட்டுடைய வெயிலை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அங்க ஏராளமான நிகழ்ச்சி, அதாவது சிரமங்கள் ஏற்படும். இப்ப ஒரு தாகம் ஏற்படுவதோ, வலா நசபன் ஒரு களைப்பு ஏற்படுவதோ,
வலா மஹ்வசுத்துன் பசி ஏற்படுவதோ ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏற்படுவது. கடைசியில் அல்லாஹ் தஆலா விவரம் சொல்லுகின்றான். வலா யதஊன மௌத்தி அன் யகீதுல் குஃபார், காபிர்களுக்கு ரோஷமூட்டக்கூடிய எந்த இடத்தையும் அவர்கள் கடந்து செல்வது கிடையாது. வலா யனாலூன மின் அதுபின் நைலன், எதிரிகளிலிருந்து எந்த ஒரு தாக்கத்தையும் இவர்கள் பெற்றுக்கொள்வதும் கிடையாது. இல்லா குத்திபலகும் பிஹி அமலுன் சாலிஹ், அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு நல்ல செயல்களுடைய நன்மைகள் எழுதப்பட்டே தவிர. அதாவது போருக்கு அல்லாஹுடைய பாதையிலே செல்லக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் ஏற்படும். என்னென்ன ஏற்படும் அல்லாஹ் சொல்றான். தாகம் ஏற்படலாம், நசப் தாய்ப் அதாவது களைப்பு ஏற்படலாம், உடல் வலி ஏற்படலாம், பசி ஏற்படலாம். அதே மாதிரி இவைகள் ஏற்படக்கூடிய நேரத்திலே இதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இவருடைய ஏட்டிலே ஒரு நன்மையை பதிவு செய்யாமல் இருப்பதில்லை. நன்மைன்னு சொன்னா எவ்வளவு நன்மை, அந்த நன்மையை நாம் அளந்து பார்க்க முடியாது, நிறுத்து பார்க்க முடியாது. அப்படி ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா பதிவு செய்யாமல் இருப்பதில்லை. இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த சிரமங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்படுவது இல்லை. இல்லா குத்திபலகும், அவர்களுக்கு எழுதப்பட்டே தவிர, பதிவு செய்யப்பட்டே தவிர. இது பூராமே நன்மையுடைய பட்டியலிலே. அமல சாலிஹ் என்று சொன்னால் நன்மையான காரியங்கள், சாலிஹான அமல்கள். இது ஒரு மனிதருக்கு, அந்த அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்லக்கூடிய மனிதருக்கு தாகம் ஏற்பட்டால் அந்த தாகத்திற்கு ஒரு அமல சாலிஹ் எழுதப்படுகின்றது. பசி ஏற்பட்டால் ஒரு அமல சாலிஹ் எழுதப்படுகின்றது. சிரமம் ஏற்பட்டால் ஒரு அமல சாலிஹ் எழுதும். அப்படி அமல சாலிஹ் எழுதப்படாமல் இருப்பதே கிடையாது. அதே போன்று போருக்கு செல்லக்கூடிய நேரத்திலே எதிரிகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை கடந்து செல்லுகின்றார். கடந்து செல்லும் போது அந்த எதிரிகள் பார்க்கின்றார்கள், காபிர்கள் பார்க்கின்றார்கள், அவர்களுக்கு ரோஷம் ஏற்படுகின்றது. என்ன இவர்கள் இப்படி குறுகிய காலத்தில் இப்படி வளர்ந்து விட்டார்கள். ஏன்னா அரபு நாடு முழுவதுமே வியக்கத்தக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. யார் யாரெல்லாம் இது சாதாரணமான கூட்டம், இது கொஞ்ச நாள் அழிஞ்சு போயிடும் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய கவலைக்குரியவர்கள் அவர்கள் ஆகிவிட்டார்கள். இப்படி வளர்ந்து விட்டதே, இனிமேல் இஸ்லாத்தை நாம் அழிக்க முடியாது, அதை தீர்த்து கட்ட முடியாது என்பதாக நினைவு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அப்படி குஃபார்களுக்கு ரோஷமூட்டக்கூடிய எந்த இடத்தையும் அவர்கள் கடந்து செல்வதில்லை. இல்லா குத்திபலகும் அமலுன் சாலிஹ், அதன் மூலமாக அவருக்கு ஒரு நன்மையான காரியம் எழுதப்பட்டே தவிர. ஆக எது அல்லாஹ்வுடைய பாதையில் எது நடந்தாலும் சரி, என்ன நிகழ்ந்தாலும் சரி, அதன் மூலமாக ஒரு நன்மையான செயல் அவருக்கு எழுதப்படுகின்றது என்பதை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். ஏன்னா இத அல்லாஹ் தஆலா மூமின்களிடத்தில் இந்த வேலையை வாங்குகின்றான். தன்னுடைய தீன் பரவுவதற்காக, தீன் உலகம் முழுவதும் இருப்பதற்காகவே அல்லாஹ் தஆலா அந்த வேலையை செய்ய சொல்லுகின்றான். அப்படி செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா சும்மா விட்டு விடுவது கிடையாது. அவர்களுக்கு இந்த நன்மைகளை வழங்குகின்றான். அது எப்ப தெரியும்? உலகத்திலே தெரியலாம். உலகத்திலே தெரியாவிட்டால் ஆகிரத்திலே அவருடைய மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கையை அதை கண்டுகொள்வார்கள். அப்படி கண்டுகொள்வார்கள் என்பதற்கு நிதர்சனமான பல உண்மைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். நேரடியாக கண்டு வந்து சொல்லியும் இருக்கின்றார்கள். இப்படி எல்லாம் இன்னவர்களுக்கு நன்மைகள் இருக்கின்றன என்பதால். முன்னால் நிறைய சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதில புறப்படக்கூடியவர்கள் அடையக்கூடிய சிரமங்களின் காரணமாக அவர்களுக்கு என்ன நன்மைகள் வழங்கப்படுகின்றன. ஒரு சமயம் ஒரு போர் நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த முஜாஹிதீன் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மைகள் அல்லாஹ் தஆலா கியாமத் நாளிலே சொர்க்கத்திலே தருகின்றார் என்று சொன்னால், சாதாரண மூமினான மனிதர்களை விட மிக உயர்ந்த தரஜாவிலே, உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பார்கள். அவர்கள் எவ்வளவு உயரத்திலே இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தங்களுடைய தலையை உயர்த்தி மேலே பார்த்து அவ்வளோ உயரத்திலே இருப்பார்கள் என்று தலையை அப்படியே தூக்குனாங்க. தலையில் இருந்து தொப்பி கீழே விழுந்துடுச்சு அப்படின்னு வருது. அவ்வளவு உயரத்தில் இருப்பார். சாதாரணமா அவ்வளோ உயரம் அப்படின்னு நம்ம தலையை தூக்கும் போது போட்டிருக்கக்கூடிய தொப்பி கீழே விழுமா இல்லையா? அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி கீழே விழுந்தது. இதை திரும்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். அவர்களும் அதே மாதிரி சொன்னார்கள், தலையை தூக்கி சொன்னாங்க. அவருடைய தொப்பியும் கூட கீழே விழுந்துருச்சு. அப்போ அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ரசூலுல்லாஹ் தொப்பி போட்டிருக்காங்க, உமர் ரலியல்லாஹு தொப்பி போட்டிருக்காங்க இருக்குதுங்க. அதன் மூலமாக தெரியப்படுத்தப்படுகின்றது. சரி, இவ்வளவு பெரிய நன்மைகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தருகின்றான் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்னல்லாஹ லா யுضيع அஜ்ரல் முஹ்ஸினீன், யார் நற்செயல்களை செய்கின்றார்களோ அவர்களுடைய கூலியை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக வீணாக்க மாட்டான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எந்த ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் சரி, அதற்கும் அல்லாஹ் தஆலா பலன்களை தருகின்றான்.
தொழக்கூடியவர்கள் நம்ம தொழ வர்றோம், தொழுகைக்கு மட்டும் நன்மை அப்படின்னு கிடையாது இல்லையா? தொழ வந்தா தொழுகும் பொழுது என்ன தொழுகிறாரோ 2 ரக்காத்த 4 ரக்காத்த அதுக்கு மட்டும் நன்மையா? அதுக்கு மட்டும் நன்மை இல்லை. எப்போ வீட்டில இருந்து புறப்பட்டாரோ புறப்பட்டு திரும்ப வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் எல்லா நிலைகளிலும் நன்மைகள் கிடைக்கும். நியத்து மட்டும் கரெக்டா இருக்கணும், சரியா இருக்கணும். வீட்டுல இருந்து புறப்பட்டார், வீட்டுல எந்திரிச்சார், ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கார், அதாவது சுபுடைய நேரமா இருக்குது, தூக்கத்திலிருந்து எந்திரிச்சார், பிறகு பாத்ரூமுக்கு போறார், ஒலி செய்யறார். இவர் பாத்ரூமுக்கு போறது, ஒலி செய்யறது, அங்க நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், அதற்கு பிறகு இவர் புறப்பட்டு வர்றது, வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு காலடி எடுத்து வைப்பது, பிறகு இங்க வந்து மஸ்ஜிதுல வந்த பிறகு நடக்கக்கூடிய பல விஷயங்கள், இவை எல்லாவற்றிற்கும் நன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு. ஒருத்தர் தொழுவதற்காக பாங்கு சொல்லியாச்சு, அவசர அவசரமா வீட்டுல இருந்து வர்றாரு, சீக்கிரமா தொழ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. இங்க வந்து பாங்கு சொல்லியாச்சுன்னு நினைச்சிட்டு வந்தாரு, இன்னும் பாங்கே சொல்லல. இவர் வந்தாரு, ஆனா நம்ம என்ன பண்றோம், பெரும்பாலும் பாங்கு சொல்லியாச்சுன்னு நினைச்சிட்டு வந்தா பாங்கே சொல்ல, சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிடுவார். போகக்கூடாது. பாங்கு சொல்லியாச்சு நினைச்சிட்டு வந்தவர் அப்படி வந்தால் அவர் புறப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த வரக்கூடிய வழிகள் அனைத்தும் இவருக்கு நன்மைகளாக மாற்றப்படுகின்றன. சரி, அதுக்கு பிறகு வந்து மஸ்ஜிதில் உட்கார்ந்தார், கொஞ்ச நேரம் இருந்தார், அதுக்கு பிறகு பாங்கு சொன்னாங்க, அதுக்கு பிறகு தொழுகை நடக்குது. எவ்வளவு நேரம் இவர் மஸ்ஜிதில் இருக்காரோ அவ்வளவு நேரம் தொழுதவராகவே கருதப்படுவார், தொழுதவராகவே கருதப்படுவார். சிலர் சொல்லுகின்றார்கள், தொழுகையை எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கும் காலமெல்லாம் தொழுகையுடைய நன்மைகள் தரப்படும். பிறகு தொழுது முடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா அப்புறம் சொன்னா தொழுகாரு, நபில் தொழுகாரு, அப்புறம் புறப்பட்டு போறாரு, ஏதோ ஓதுறாரு, என்ன செஞ்சாலும் சரி. சரி, வர்ற வழியில வீட்டுல இருந்து வர்றாரு, தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு வர்றாரு, தொழுகைக்குத்தான் வர்றாரு, அந்த நியத்து தான். வர்ற வழியிலே பக்கத்துல டீ கடை இருக்குது, டீ குடிக்கிறாரு, டீ குடிக்கிறதுக்கு நன்மை கிடைக்கும். தொழுகை வரும்போது என்னென்ன செய்யறாரோ அதுக்கு நன்மை கிடைக்கும். எல்லாருக்குமே, எல்லாவற்றிற்குமே இடையில ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும், நல்லதாக இருக்கக்கூடிய நன்மைகளை தரக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் நன்மை கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, இப்ப போருக்கு போராளிகள் முஜாஹிதீன்கள் குதிரை வச்சிருக்கிறாங்க, ஒட்டகம் வச்சிருக்கிறாங்க. குதிரையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல் கைலு ஸலாஸா, குதிரை என்பது 3 நிலைகள் உடையதாகும். குதிரை வச்சிருக்கக்கூடியவர் 3 விதமான தன்மைகள் அந்த குதிரைகளிலே அவருக்கு இருக்கின்றன. ஒன்று, அவருக்கு அஜிர், நல்ல கூலியை தரக்கூடியது. வஅம்மல்லதி ஹிய லஹு அஜ்ருன் ஃபரஜுலுன் ரபதஹா ஃபீ ஸபீலில்லாஹ் லிஅஹ்லில் இஸ்லாம், அந்த குதிரையை அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவதற்காக தன்னுடைய வீட்டில் கட்டி வச்சிருக்கிறார். அதுக்கு தீனி போடுறார். அதுக்கு கொடுக்கப்படக்கூடிய தீனி, அதுக்கு கொடுக்கப்படக்கூடிய நீர், ஆகாரம், எது கொடுக்கின்றார், தண்ணியோ அல்லது உணவுப் பொருளோ எது கொடுத்தாலும் சரி, அது முழுவதுமாகவே மீசான் என்ற தராசில எடை போடப்படும். எத்தனை கிலோ தீனி கொடுக்கிறாரோ அத்தனை கிலோ மீசான் என்ற தராசில் நன்மையுடைய தட்டிலே அவருக்கு வரும். சரி, அவர் அந்த மிருகத்துக்கு, அந்த குதிரைக்கு கொடுக்கக்கூடிய தீனி தண்ணீர் மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, அது போடக்கூடிய சாணம், அது கழிக்கக்கூடிய சிறுநீர், இதுவெல்லாம் நன்மையுடைய தட்டிலே இவருக்கு சேர்க்கப்படும், நன்மையுடைய கணக்கில் சேர்க்கப்படும். அது ஏதாவது ஒரு வயல்ல அல்லது தோட்டத்துல அல்லது வேற இடங்கள்ல காடுகள்ல புல்ல மேயுதுன்னு சொல்லி வச்சுங்க, மேயக்கூடிய அந்த புற்களுக்கெல்லாம் நன்மைகள் உண்டு. எவ்வளவு மேயுதோ, மேய்ச்சி சாப்பிடுதோ அது பூராத்துக்கும் இவருடைய கணக்குல நன்மைகள் எழுதப்படும். இன்னொரு குதிரை இருக்குதே, அது இவருக்கு நன்மையும் கிடைக்காது, தீமையும் கிடைக்காது. அது தேவைப்பட்ட நேரத்தில் அதுக்கு பயன்படுத்திக்கிறார், மற்ற நேரங்களில் தன்னுடைய வேலைக்காக பயன்படுத்திக் கொள்ளுகின்றார், உலக வேலைகளுக்காக என்று இருந்தால், அந்த உலக வேலைகளிலே எது நன்மைகளாக இருக்கின்றனவோ ஆகிரத்தை சேர்ந்தால் அதுக்கு நன்மைகள் கிடைக்கும், அதெல்லாம் அது கிடைக்காது. இன்னொரு வகையான குதிரை வச்சிருக்கார் ஒருத்தர், இன்னொரு மனிதர், தன்னுடைய பெருமையை காட்டுவதற்காக வேண்டி, தன்னுடைய செல்வாக்கை காட்டுவதற்காக வேண்டி அந்த குதிரையை வச்சிருக்கார். அந்த குதிரையில ஏறி சவாரி போறார், மக்கள் எல்லாம் பார்த்து புகழ வேண்டும் என்பதாக நினைக்கின்றார் என்று சொன்னால் அது அவருக்கு விஸ்ர், குற்றம் உள்ளதாக ஆக்கப்படுகின்றது, அது குற்றத்திற்குரியதாக, இவருடைய ஏற்றிலே அது தண்டனைக்குரியதாக ஆக்கப்படுகின்றது, இவருடைய விஷயத்திலே அது பாவத்தை பெற்று தருகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார். ஆக மனிதன், ஒரு முஜாஹித் போராளி வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ் தஆலாவிடத்திலே நன்மைக்குரியதாக இருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார். ஒரு மூமினான மனிதர் இதே போன்றுதான் எல்லா காரியங்களையும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மூமினான மனிதர் செய்யக்கூடிய எந்த வேலையும் அல்லாஹ் தஆலா பழுதுபடுத்துவது கிடையாது, வீணாக்குவது கிடையாது என்பதாக குறிப்பிடுகின்றார். அடுத்தும் சொல்லுகின்றான் அல்லாஹ், வலா யுன்ஃபிகூன அஃபகத்தன் ஸகீரத்தன் வலா கபீரத்தன் வலா யக்தஊன வாதியன் இல்லா குதிப லஹும் லியஜ்ஸியஹுமுல்லாஹு அஹ்ஸன மா கானூ யஅமலூன்.
அவர்கள் செலவு செய்யக்கூடிய செலவுகள் பணங்காசுகள்ல செலவு செய்யக்கூடியவர் சகீரத்தன் வலா கபீரத்தன், ஒரு சிறியது பெரியது, கொஞ்சமாகவோ அல்ல அதிகமாக எதுவா இருந்தாலும் சரி, கொஞ்சமாக காசு அல்ல அதிகமான காசு இது. வலா யக்தவுன வாதியன், போருக்கு புறப்படுகின்ற நேரத்தில் ஒரு பள்ளத்தாக்கை ஒரு மலைப்பகுதியை கடந்து செல்லுகின்றார். அப்படி கடந்து செல்லுவது இல்லா குத்திபலகும், அவர்களுக்கு நன்மையாக எழுதப்பட்டே தவிர கிடையாது. அவர் போகக்கூடிய காலடி, குதிரை எடுத்து வைக்கக்கூடிய காலடி எல்லாமே நன்மையாக ஆக்கப்படும். ஏனால் எஜிசியஹுமுல்லாஹு ஆஹ்ஸன கானூ யஅமலூன், அவர்கள் எதை செய்தார்களோ அதிலே மிக அழகான கூலியை அவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி, எந்த காரியம் செய்தார்களோ அதில் அழகான கூலி அவர்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். ஆகிரத்தில் போகும்பொழுது அல்லாஹ் அதற்குரிய பிரதிபலனை தரும்போது அவர்கள் மகிழ்ச்சி வருவார்கள். நம்ம செஞ்சதை விட ரொம்ப அதிகமான கூலி அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்பதையும் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தபூக் போர்ல சொன்னாங்க, போன வாரமோ அதுக்கு முதல் வாரம் சொல்லப்பட்டது. தபூக் போர்ல தபூக் என்ற இடத்தில் இருந்து சொல்லுகின்றார்கள் சஹாபாக்கள் இடத்துல, மதீனாவிலே சில மனிதர்களை நாம் விட்டு வந்திருக்கின்றோம், அவர்கள் உங்களோடு கலந்து கொள்ளவில்லை, உங்களோடு இப்பொழுது இருக்கவில்லை, அவங்க மதீனாவில் இருக்கிறாங்க, அவங்க எந்த பொருளையும் செலவு செய்யவில்லை இந்த போருக்காக வேண்டி, எந்த விதமான உபகரணங்களையும் அவர்கள் இதற்காக கொடுத்து உதவவில்லை, ஆனாலும் அவர்கள் நன்மையிலே உங்களோடு இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க. வரவும் இல்லை, காசு கொடுக்கவும் இல்லை, செலவு பண்ணவும் இல்லை, ஆனா உங்களோடு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் கைஃப யகூனுமானா வஹும் ஃபில் மதீனா, அது எப்படி அவங்க மதீனாவில் இருக்கும்போது எங்களோட எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. உங்களோட இருக்காங்கன்னு சொன்னா நன்மையிலே அப்படின்னு அர்த்தம், நன்மையில எங்களோட எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. கால ஹபிஸஹுமுல் உதுர், அவர்களுக்கு சில காரணங்கள் அவர்களை தடை செய்து வைத்து விட்டன. அதாவது வயோதிகத்தின் காரணமாக, நோயின் காரணமாக, அல்லது சில பொறுப்புகளின் காரணமாக அவர்கள் அங்கேயே தங்கிட்டாங்களே அவங்க அப்படின்னு சொன்னாங்க. போன வாரம் சொன்னான், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போரின் போது மதீனாவிலே தங்களுக்கு பிரதிநிதியாக கலீஃபாவாக ஆக்கி வைத்து விட்டு சென்றார்கள். நீங்க இருந்து இந்த நிர்வாகங்களை கவனிச்சுங்க, பொறுப்பை கவனிக்கணுமா இல்ல, எல்லாரும் போயிட முடியாது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கவனிக்க சொல்லுவாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அந்த போராளிகளுக்கு என்ன நன்மைகள் கிடைத்தோ அது பூரா அவங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, கனிமத்துடைய பொருளிலே என்ன பங்கு அவர்களுக்கு கிடைத்ததோ அது இவர்களுக்கும் உண்டு. ஆனா போகவே இல்லை, இவர் ஊர்ல தான் இருந்தார். அதாவது நியத்தை பொறுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை சம்பந்தமா சொன்ன பாருங்க. இன்னொரு ஹதீஸ் சொல்றார், மன் தவல்ல வ ஹரஜ இல ஸலா ஃபவஜத الناس قد صلوا ஆதாஹு அல்லாஹ் மிஸ்ல அஜ்ரி மன் ஸல்லாஹா வ ஹதரஹா. ரொம்ப அற்புதமான விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஒரு மூமினான மனிதருக்கு தருகின்றார். ஒருத்தர் வீட்டில இருந்து தொழ வர்றார், வேகமா வர்றாரு, ஜமாத்துல சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பாக்குறாரு, தொழுகை முடிஞ்சு போயிருக்குது, தொழுகை முடிஞ்சு போச்சு, ஜமாத் முடிஞ்சிச்சு. ஆனா கவலைப்படுறார் இவர், ஆஹா ஜமாத் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கவலைப்படுறார். அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்த ஜமாத்தோட தொழுகை நன்மையை கொடுத்து விடுகின்றான். அத்தோடு அந்த ஜமாத்துல எத்தனை பேர் கலந்திருந்தார்களோ அவர்களுடைய நன்மையும் கொடுத்து விடுகின்றான். 100 பேர் தொழுதாங்க, 100 பேருடைய நன்மையை கிடைச்சு போகுது. காரணம் என்ன கேட்டா அவருடைய நிய்யத்து தான். ஆனா அதுக்காக வேண்டி இப்ப இல்ல, இதெல்லாம் முன்னால உள்ள விஷயம். அதாவது நேரங்கள் குறிப்பிடப்படாமல், பாங்கு சொல்றது சத்தம் கேட்காமல் இருக்கும், நேரங்கள் குறிப்பிடப்படாமல் இருக்கும். அந்த காலத்துல நேரம்லாம் குறிப்பு கிடையாது. மணி வச்சு மணி பார்த்துக்கிட்டு 1:15 மணிக்கு 1:30 மணிக்கு 1 மணிக்கு பாங்க 1:30 மணிக்கு இகாமத் அப்படின்னு இருந்துச்சா? அப்படி கிடையாது. ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அந்த நேரத்துல வந்து சேர்றாங்க எல்லாமே. ஆனா அப்படி நேரமே இல்லாத அந்த காலத்திலே மக்கள் எல்லாம் பாங்க சொல்றதுக்கு முந்தைய பள்ளியாசலுக்கு வந்துருவாங்க. இப்ப நேரம் குறிப்பிடப்பட்டு மணியெல்லாம் கட்டியிருக்காரு. ஒரு வீட்டுல 10 வால் கிளாக் இருக்குது, எல்லா மணியும் பாக்குறாரு, அலாரம் அடிக்குது, எல்லாம் செய்யுது, ஆனால் லேட்டா வர்றாரு. இது மிகப்பெரிய கை சேதம். உண்மையிலேயே ஒரு மனிதர் போக வேண்டும் என்று நினைத்தார் ஜமாத்துக்கு, ஏதாவது ஒரு காரணத்தால் தடை ஏற்பட்டு விட்டது, வேகமா வந்தாரு, ஜமாத்தில் கலந்துக்கணும் முடிஞ்சிருக்காது நினைச்சிட்டு வர்றாரு, முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். அதாவது நியத்தை பொறுத்து அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அது நிறைய விஷயங்கள் முன்னால் நிறைய சொல்லியிருக்கிற மாதிரி மனிதன் அதை முயற்சிக்கின்றான், அவனுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இவருடைய முயற்சிக்காக வேண்டிய அந்த நன்மைகளை தந்து விடுகின்றான் என்பதாக. ஹிஜ்ரத் செய்யக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரு ஆயத்து முன்னால சொல்லப்பட்டது. சூரத்து நிசா என்று நினைக்கிறேன், அல்லாஹ் ஆல இம்ரான்
ومن يخرج من بيته مهاجرا الى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع اجره على الله. ஒருவர் அந்த காலத்துல அந்த நேரத்துல ஹிஜ்ரத் செய்யறது பரலா இருந்துச்சு. மக்கால இருந்து மதீனாவுக்கு போறது பரல் கட்டாயம் ஒவ்வொருவரின் மீதும். ஒருவர் தன்னுடைய வீட்டிலிருந்து ஹிஜ்ரத் செய்வதற்காண்டி புறப்பட்டு போனார். அல்லாஹ்வுக்காக வேண்டி ரசூலுக்காண்டி ஹிஜ்ரத் செய்து புறப்பட்டு போனார். ஆனா வழியில போகும்போதே போய் மதீனாவுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாலே மௌத்து வந்துருச்சு. மௌத்தா போறார். அவருடைய கூலி அல்லாஹ் தஆலா இடத்தில் இருக்கின்றது. அவர் ஹிஜ்ரத் செய்தார் அப்படிங்கிற நன்மை அவருக்கு பதிவு செய்யப்படும். இது ஒரு சஹாபியினுடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்த ஆயத். ஒரு சஹாபி அப்படி ஆகி போச்சு. அவர் ரொம்ப வயோதிகராக இருந்தார், முடியாமல் இருந்தார், ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருந்தார். கடைசியாக அவருக்கு ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் தஆலா எப்படி கண்டிப்பா ஹிஜ்ரத் போறோம்னு சொல்றானே அப்படிங்கறதுக்காக வேண்டி தன்னுடன் இருந்த சில மனிதர்களை, தன்னுடைய உறவினர்களை எல்லாம் சொல்லி அவர் என்னை எப்படியாவது ஹிஜ்ரத்துக்கு கொண்டு போங்க, நான் மதீனாவுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவரால் முடியல, நடக்க முடியல, கொண்டு போங்க. அவரை கட்டிலே வைத்து கொண்டு போனார்கள். கட்டில வைத்து அப்படி தூக்கிட்டு போனாங்க. நான் போகணும், இல்ல நீங்க போகணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு உதுர் இருக்குது, அதனால நீங்க தங்கிக்கலாம், உங்களுக்கு காரணம் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இல்ல நான் போய் ஆகணும், அல்லாஹ் தஆலா சொல்லுங்கன்னா அதனால போயாகும். சரி போனாங்க. வழியில் அவர் மௌத்தாயிட்டார். அவரை பற்றி உள்ள ஆயத் இந்த ஆயத். அவருக்கு நிச்சயமாக அவர் நினைத்த அந்த கூலி உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. எந்த நோக்கத்திலே அவருடைய நியத்து எண்ணம் இருக்கின்றதோ அந்த எண்ணத்தை பொறுத்து அல்லாஹ் தஆலா கூலி தருவான் என்பதால். ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறாரு, ஹஜ்ஜு செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா முயற்சி செய்து போயிட்டு இருக்காரு. வழியில போனவொடனே இறந்து போயிடுறாரு. வழியிலேயே இறந்து போயிடுறாரு, மக்காவுக்கு போய் இறந்து போயிடுறாரு. இப்படி நிறைய நடக்குதா இல்லையா? அவருக்கு ஹஜ்ஜு செய்த நன்மை கிடைக்கும். என்ன சொல்ல போனால் ஒருவர் ஹஜ்ஜுக்காக போகின்றார், இஹ்ராம் கட்டி கொண்டு இருக்கின்றார், தல்பியா சொல்லுகின்றார், உண்மையான நிய்யத்தோடு ஹஜ்ஜை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே போய் கொண்டிருக்கின்றார். வழியில மௌத்து ஏற்பட்டு விடுகிறது. அல்ல மக்காவுக்கு போய் ஹஜ்ஜுக்கு முந்தைய மௌத்து ஏற்படுகின்றது என்று சொன்னால் இவர் அடக்கப்பட்டு விடுகின்றார். அல்லாஹ் தஆலா அவர் சார்பாக ஒரு மலக்கை அனுப்பி அவருக்காக ஹஜ்ஜு செய்ய வைக்கின்றான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவருடைய எண்ணத்தை பொறுத்து இருக்கின்றது. அவர் எண்ணம் எப்படி இருந்ததோ அதை பொறுத்து. அதனால மௌத்தானவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி செய்யறாங்க அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அது யாருக்குமே அல்லாஹ் தஆலா செய்யறது இல்லை இந்த காலத்துல, அது அந்த காலத்துல அப்படிங்கிறதும் கிடையாது. வமா கான லிமுஃமினின் வமா கானல் முஃமினூன யன்ஃபிரு காஃபா. இப்ப இந்த தபூக் போரின் போது இப்படி ஒரு கடுமையான ஒரு நிலை ஏற்பட்டது சஹாபாக்களுக்கு மத்தியில். அதாவது சில பேர் போகாம இருந்தாங்க. அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா கண்டித்தான். அந்த சஹாபாக்கள் மிகப்பெரிய கவலைப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்ற விவரம் எல்லாம் சொல்லப்பட்டது. இப்ப தபூக் போருக்கு பின்னால சில படைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்ப சில இடங்களுக்கு அனுப்பினார்கள். அந்த நேரத்தில் என்னாச்சுன்னு கேட்டா எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து புறப்பட்டாங்க. ஏன்னா முதல்ல எச்சரிக்கை செய்ததின் காரணமாக ஊர்ல பார்த்தா ஒருத்தரும் கூட இல்லை, நிறைய பேர் போயிட்டாங்க, 1-2 பேரை தவிர. ஏன்னா போருக்கு போவது அல்லாஹ் தஆலா போருக்கு போகாவிட்டால் எவ்வளவு பெரிய கடுமையான தண்டனை இருக்கின்றது என்ற காரணத்தினால் எல்லாருமே சேர்ந்து போயிட்டாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா இப்படி எல்லாரும் உடையவடியா ஊரை காலிட்டு பண்ணிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போரிலே கலந்து கொண்டார்களோ அது பெரிய போர் என்று சொல்லப்படும், கஸ்வா என்று சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்ளாத போருக்கு பெயர் சரியா என்பதாக சொல்லுவோம், சிறிய போர் என்பதாக சொல்லப்படும். பல சஹாபாக்களை ஒரு 100 பேர் 200 பேர் 800 பேர் 1000 பேர் இப்படி அனுப்புவாங்க ரசூலுல்லாஹி. அந்த இடத்துக்கு எவ்வளவு பேர் தேவையோ அவ்வளவு பேரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புவாங்க. சரி, அப்படி ஒரு போருக்கு அனுப்புனாங்க, ஒரு போர் 2 போருக்கு அனுப்புனாங்க. அப்படி போகும்போது ஏராளமான சஹாபாக்கள் புறப்பட்டு போக ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் தஆலா இங்கே அதையும் எச்சரிக்கின்றான். வமா கானல் முஃமினூன லியன்ஃபிரு காஃபா. மூமின்கள் எல்லோருமாக சேர்ந்து வெளியே புறப்பட்டு போவது, போருக்கு புறப்பட்டு போவது தகுமானதல்ல, அதுவும் சரியில்லை. எல்லாரும் சேர்ந்து போயிரு வீட்டுக்குள்ள. அதாவது மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களை சார்ந்த சில பேர் மட்டும் இருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் போருக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. இதுவும் சரியில்லை. போருக்கு போறது குறிப்பிட்ட மனிதர்கள் குறிப்பிட்ட அளவுல ரசூல் அல்லாஹ்வுடைய ரசூல் எதை சொல்லுகின்ற எவ்வளவு சொல்லுகின்றாலும் அவ்வளவு பேர் போகும் அப்படிங்கிறது. வமா கானல் முஃமினூன லியன்ஃபிரு காஃபா. மூமின்கள் எல்லோருமாக சேர்ந்து போருக்கு புறப்பட்டு போவது அவர்களுக்கு தகுமானதல்ல. ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீன். அடுத்த ஒரு கருத்தை சொல்லுகிறான் அல்லாஹ் தஆலா. ஒவ்வொரு ஃபிர்காவில் இருந்தும் ஒவ்வொரு கூட்டத்தாரில் இருந்தும் சில மனிதர்கள், ஒவ்வொரு கூட்டத்தாரில் இருந்தும் ஒரு கபீலா, ஒரு காஃபிலா, ஒரு ஃபிர்கா என்பதாக சொல்லப்படும்.
அந்த காலத்துல ஒவ்வொரு பிருக்காவுக்கும் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒரு பேர் இருந்தது. இந்த கூட்டத்தை சேர்ந்தவர். இப்ப நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? சில கிராமங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இன்ன குடும்பத்தை சேர்ந்தவர், இன்ன குடும்பத்தை சேர்ந்தவர், இவர் என்ன குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு 100 பேர் இருப்பாங்க, 200 பேர் இருப்பாங்க. அவங்க ஒரு குடும்பம், ஒரு பிர்கா அல்லது ஒரு கபீலா என்பதாக சொல்லப்படும். அது மாதிரி இன்னொரு குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு கிராமங்களை பார்த்தா நிறைய பேர் இருக்கும், அந்த பேர் இந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த மாதிரி அரபு நாடுகள்ல பெயர் இருந்தது. முசைனா, ஜுஹைனியா, அஷ்ஜா, இப்படி எல்லாம் கூட்டத்தார்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இதுல முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் மதீனாவுல மதீனா வாசிகளாக, மதீனாவுடைய பூர்வீக வாசிகளாக இருந்தவர்கள் இருக்காங்களா, அவங்க முன்னால் சொல்லப்பட்டது. அவங்க அதாவது ஹவுஸ் ஹஸ்ரத் என்று 2 கூட்டத்தார்கள் இருந்தாங்க. இப்படியெல்லாம் பல கூட்டத்தார் இருந்தாங்க. ஒவ்வொரு கூட்டத்தாரில் இருந்தும் சில மனிதர்கள் புறப்பட்டு செல்லக்கூடாதா? எங்க புறப்பட்டு செல்லக்கூடாதா? பலவலா நபர மின்குள்ளி பிருக்கத்தின் மின்னும் தாயிபத்துன், அவர்களிருந்து ஒவ்வொரு கூட்டத்தாரில் இருந்தும் ஒரு சில மனிதர்கள் புறப்பட்டு செல்லக்கூடாதா? எதுக்கு? லியத்தஃபக்கஹு ஃபித்தீன், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி, தீனுடைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு. இந்த ஆயத்து தான் மார்க்க அறிவை கற்றுக்கொள்வது கட்டாயம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமான இந்த ஆயத்து. இந்த ஆயத்து சம்பந்தமாக ஏராளமான விளக்கங்கள் முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகின்றார்கள். லியத்தஃபக்கஹு ஃபித்தீன், மார்க்கத்தினுடைய விஷயத்திலே உள்ள விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி, விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி. லியத்தஃபக்கஹு அப்படிங்கிறது ஃபிக்ஹ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. நேர் சொல்லுது ஃபிக்ஹ். அதனால்தான் குர்ஆன் ஹதீஸை வைத்து அமைத்த சட்டங்களுக்கு பெயர் ஃபிக்ஹ் என்பதாக வைத்திருக்கின்றார். இந்த ஆயத்தை வச்சுதான் வச்சது. ஃபிக்ஹுடைய சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிக்ஹுடைய சட்டம் எதன் மூலம், எதிலிருந்து வந்தது கேட்டா இந்த ஆயத்திலிருந்து வந்தது. பலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியத்தஃபக்கஹு ஃபித்தீன், ஒவ்வொரு ஃபிர்காவிலிருந்தும் ஒரு கூட்டத்தார், ஒரு சிலர் புறப்பட்டு செல்லக்கூடாதா? லியத்தஃபக்கஹு ஃபித்தீன், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக போகக்கூடாதா? அப்படி போய் என்ன பண்ணு கேட்டா, போனவங்க ஒரு சிலர் போய் ஒரு 100 பேர் ஒரு கபீலா இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு தொகுதி, அவங்கள இருந்து ஒரு 10 பேர் போறது. எங்க போறது? எங்க மார்க்கம் கற்றுக்கொள்ள கொடுக்கப்படுகிறது அங்க போறது. இங்கிருந்து எங்க மார்க்கம் கற்றுக்கொள்ள கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குதா? இப்ப இந்த காலத்தில் வச்சுக்கிட்டா மதரசாக்கள் இருக்கின்றன, அரபி கல்லூரிகள் இருக்கின்றன, அங்க போகணும். அங்க போய் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு திரும்பி அவர்கள் வந்து, அவங்க திரும்பி வந்து லியுன்திரு கௌமஹும், தங்களுடைய கூட்டத்தாருக்கு எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அவர்கள் செல்லக்கூடாதா? இதா ரஜாவோ இலை, இவர்களின் பக்கம் அவர்கள் திரும்பி வந்தால், அவங்க இந்த ஒரு சிலர் போய் எல்மை கற்றுக்கொண்டு திரும்பி தங்களுடைய ஊருக்கு வரும்போது தங்களுடைய கூட்டத்தாருக்கு எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி, தீனை பற்றி உள்ள எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி, மார்க்கத்தை பற்றி உள்ள எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அவர்கள் புறப்பட்டு செல்லக்கூடாதா? அப்படி அவர்கள் வந்து திரும்பி வந்து எச்சரிக்கை செய்தால் லஅல்லஹும் யஹ்தரூன், அவர்கள் தவிர்ந்து கொள்ளக்கூடும். அதாவது தீமைகளை தவிர்த்து கொள்ளக்கூடும், ஹராமான விஷயங்களை தவிர்த்து கொள்ளக்கூடும் அப்படிங்கிறார். ஆக ஒரு சிலர் கட்டாயமாக எங்க போகணும்? மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான வெளியே போகணும். கண்டிப்பா போயிட்டு தங்களுடைய ஊருக்கு வந்து திரும்பி வந்து கற்றுக்கொண்ட பின்னால் ஊருக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும்? மக்களுக்கு மத்தியில சீர்திருத்த பிரச்சாரம் செய்ய வேண்டும். அவர்களை சீர்திருத்துவதற்காக பிரச்சாரம் செய்ய வேண்டும். அப்படி பிரச்சாரம் செய்தால்தான் மக்கள் எல்லாம் ஒழுங்காக இருக்க முடியும். ஹலால் எது, ஹராம் எது என்று தெரிந்து கொள்ள முடியும். எது நன்மை எது தீமை என்பதை தெரிந்து கொள்ள முடியும். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். லஅல்லஹும் யஹ்தரூன், இவர்கள் விலகிக் கொள்வதற்காக, எச்சரிக்கையாக இருப்பதற்காக, தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி, தீமைகளை தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி, ஹராமை தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி, பாவங்களை தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி அவர்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். ஆக இல்மு சம்பந்தப்பட்ட ஒரு ஆயத்து இது. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை அல்லாஹ் தஆலா இதிலே சொல்லி காட்டுகின்றார். அதில் குறிப்பாக ஃபிக்ஹ் என்பதை அல்லாஹ் இதிலே குறிப்பிட்டு, அந்த ஃபிக்ஹ் என்பது மனிதனுக்கு கட்டாயம், எல்லா மனிதர்களும் தெரிந்து, குறிப்பிட்ட சில மனிதர்கள் போய் கற்றுக்கொண்டு வர வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்ப எல்லாருமே ஃபிக்ஹ் உடையவர்களாக ஆக வேண்டும் அப்படிங்கிறது. சரி, ஃபிக்ஹ்னா என்ன? ஃபிக்ஹ் என்பதற்கு பலரும் பல கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். அத்தவஸ்ஸுலு இலா இல்மின் காயிபின் பிஇல்மின் ஷாஹிதின் என்பதாக ஒரு கருத்து. எதை படித்துக் கொண்டாரோ, எதை தெரிந்து கொண்டாரோ அந்த அறிவை கொண்டு மற்ற தெரியாத அறிவை தெரிந்து கொள்வது, மற்ற அறிவை தெரிந்து கொள்வது. ஒரு தெரிஞ்ச விஷயத்தை வச்சுதான் தெரியாத விஷயத்தை தெரிய முடியும். தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, அதை தெரியறதுனா என்ன பண்ணா?
தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஆய்வு செய்வதன் மூலமாக தெரியாத விஷயம் கிடைச்சு போயிடும். அப்படி பெற்றுக்கொள்வதற்கு பெயர் தான், கற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் ஃபிக்ஹ் என்பதாக சொல்லப்படும் அப்படின்னு சிலருடைய கருத்து. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், ஃபிக்ஹ் என்பது என்ன தெரியுமா? மாரிஃபத்துன் நஃப்ஸி மாலஹா வ மா அலைஹா. ஒவ்வொரு மனிதனும் தனக்கு எது சாதகமோ அதை தெரிந்து கொள்வது, தனக்கு எது பாதகமோ அதை தெரிந்து, சாதக பாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு பெயர் ஃபிக்ஹ். எனக்கு எது சாதகமானது, நன்மை தரக்கூடியது, எது எனக்கு தீமை தரக்கூடியது என்பதை தெரிந்து கொள்வதற்கு பெயர் ஃபிக்ஹ் என்பதா சொல்லு. சரி, நன்மை தருவது தீமை தருவது அப்படின்னு சொன்னா உலகத்தினுடைய வாழ்க்கையிலும் ஆகிரத்திலும் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு உலகத்திலும் இங்கேயும் நன்மைகள் தர வேண்டும், அதே மாதிரி மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் நன்மைகளை பெற வேண்டும், அதே மாதிரி தீமைகளை தடுத்துக் கொள்ள வேண்டும், ஆகிரத்திலும் தீமைகளை தடுத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு பெயர் தான் ஃபிக்ஹ் என்பதாக சொல்லப்படும். என்ன சிலருடைய கருத்து, ومن اخذ العلم من المجتهد او من كتابه فقد ادى ما وجب عليه بهذه الايه. சில முஃபஸ்ஸிரின்களுடைய கருத்து, எவர் ஒருவர் ஒரு முஜ்தஹிதிடத்திலிருந்து, இமாம்களை போன்று, முஜ்தஹித்னு சொன்னா இமாம்கள்னு வச்சுங்க, இப்ப அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, மாலிக், ஹன்பலி அப்படிங்கிற அந்த மதுஹபை சேர்ந்த அந்த இமாம்கள் யார் கிதாப் குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து சட்டங்களை தொகுத்து தந்திருக்கின்றார்களோ, வகுத்து தந்திருக்கின்றார்களோ அவர்களிடத்திலிருந்து ஒருவர் இல்மை படித்துக் கொண்டால், அல்லது அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து இல்மை தெரிந்து கொண்டால், அவர் இந்த ஆயத்தின்படி சொல்லப்பட்ட கருத்தை நிறைவேற்றியவராக ஆகிடுவார் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஆக இந்த ஆயத்தின்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு அந்த இல்மை தெரிந்து கொள்ள வேண்டும். முடியலன்னா என்ன பண்ணணும்? யாராவது தெரிந்து கொண்டிருக்கின்றாரே அவர்கிட்ட போய் படிக்கணும். இப்ப மனிதர்கள் எல்லாரும் அப்படி தெரிய முடியுமா? வேதத்தை வைத்து, குர்ஆனை வைத்து, ஹதீஸ்களை வைத்து தானாக தெரிந்து கொள்ள முடியுமா? தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு யாராவது ஒருத்தன் சொன்னா அடிமுட்டால் இருந்தால், குர்ஆனை வச்சு நேரடியா நான் இங்கிலீஷை பார்த்து தமிழை பார்த்து நான் சட்டங்களை தெரிஞ்சு கொள்வேன் அப்படின்னு சொன்னா அவனை போல முட்டாள் ஒருத்தர் உலகத்துல யாருமே கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். குர்ஆனை வச்சு ஹதீஸை வச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஏதாச்சும் சில சந்தேகங்கள் கேட்போம், அவருக்கு சொல்ல தெரியாது, குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ன்னு சொல்ல தெரியாது. அவர் அரபியே படிச்சிருக்கட்டும், அரபிய பெரிய மாஹிர் விற்பனராக இருக்கணும், அப்படி இருந்தாலும் கூட குர்ஆன் ஹதீஸை வச்சு தானா சட்டங்களை தெரிஞ்சு கொள்ள முடியாது. இப்போ எவ்வளவு பெரிய விற்பனராக இருந்தாலும் சரி, அதுக்கு சில நுணுக்கமான கருத்துகள் இருக்கின்றன. ஹதீஸ்கள் பூராத்தையும் ஆய்வு செய்திருக்க வேண்டும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும், மாறுபட்ட அர்த்தங்களையும் தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா குர்ஆன்ல ஒரு வார்த்தை வரும், அந்த வார்த்தைக்கு எல்லா இடத்திலும் அதே அர்த்தம் அல்ல. தக்வா லஅல்லக்கும் தத்தகூன் அப்படின்னு சொன்னா நீங்கள் பக்தியாளர்களாக ஆவதற்காக வேண்டி அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும், நீங்கள் தவிர்ந்து கொள்வதற்காக வேண்டி அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும், ஒரு அர்த்தம் வரும். இப்படி பல இடத்துல பல அர்த்தம் வரும். சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்துல வஹுவ யுஹாவிருஹு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஒரு 4 வரைக்கும் பின்னால் அதே மாதிரி வஹுவ யுஹாவிருஹு அப்படின்னு வருது. ரெண்டு சகோதரர்களை பற்றி ஒரு சம்பவம் வரக்கூடிய இடத்துல அந்த இடத்துல வருது. வஹுவ யுஹாவிருஹு அப்படின்னு முதல் வரக்கூடிய அவர் அவரிடத்தில் தர்க்கம் செய்தவராக அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது வரும்போது வஹுவ யுஹாவிரு, இவர் அவருக்கு உபதேசம் செய்தவராக அப்படின்னு. யுஹாவிருக்கு ஒரு வார்த்தை, ஆனா இங்க தர்க்கம் செய்யறது, அங்க உபதேசம் செய்யறது. ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறோம் அந்த சூரத்து நிசால வல் முஹ்ஸனாத் அப்படின்னு சொன்னா பாதுகாக்கப்பட்டவர்கள், அதாவது திருமணம் செய்து கொள்ளப்பட்ட பெண்களுக்கு பேர் முஹ்ஸனாத் அப்படின்னு சொல்லப்படும். ஆனா அதே நேரத்துல சட்டம் சம்பந்தமாக ஒரு அடிமை பெண்ணாக இருக்கக்கூடியவர் விபச்சாரம் செய்து விட்டால் அவருக்கு முஹ்ஸனாத்துகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளிலே பாதி தர வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த ஆயத்திற்கு விளக்கம் தரும்பொழுது அந்த இடத்துல முஹ்ஸனாத் அப்படிங்கிறதுக்கு கல்யாணம் ஆகாத பொண்ணு அப்படின்னு ஒரு அர்த்தம். கல்யாணம் ஆன பெண்ணுன்னு வரக்கூடாது. முஹ்ஸனாத்துங்கிறது முதல்ல கல்யாணம் ஆன பெண் அப்படின்னு அர்த்தம், இங்க கல்யாணம் ஆகாத பெண்ணுன்னு அர்த்தம். எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும்? யார் சொல்லி தெரிஞ்சு கொள்ள முடியும்? ஹதீஸ்களை ஆய்வு செய்யணும், குர்ஆன் ஹதீஸுடைய சட்டங்கள் முழுமையாக தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் தெரியும். இது மாதிரி குர்ஆன்ல நிறைய ஆயத்துகள், 1 2 அல்ல, பல ஆயிரக்கணக்கான இடங்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் முஜ்தஹிதுடைய கிதாபுகளை ஆய்வு செய்ய வேண்டும். மன் அகதல் இல்ம மினல் முஜ்தஹிதி என்பதாக குறிப்பிடுகின்றார். ஒரு ஆய்வாளருடைய, ஒரு இமாமுடைய அறிவை இவர் பெற்றிருக்க வேண்டும், அதிலிருந்து எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். அல்லது அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து சட்டம் தெரிந்து அதற்குரிய தகுதி பெற்றவராக அவர் இருந்திருக்க வேண்டும். அவர்தான் இந்த ஆயத்திற்குரியவர் என்பதாக குறிப்பிடுகின்றார். இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா இல்மை பற்றி சொல்லுகின்றான். இப்போ ஒரு கூட்டம் போகணும், அங்க போய் கற்றுக்கொள்ளணும், திரும்பி வரணும், தங்களுடைய ஊருக்கு சீர்திருத்தம் செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இது எப்படி? அப்ப இன்னொரு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே,
தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். இல்மை கற்றுக்கொள்வது, இல்மை போய் கற்றுக்கொள்வது. தலபுல் இல்மி சொன்னால இல்மை வீட்டுல உட்கார்ந்துட்டு கற்றுக்கொள்வதுன்னு அர்த்தம் அல்ல. எங்க கிடைக்குதோ அங்க போய் எடுத்துக்கொள்வது, தலபுனை தேடி செல்லுவது. ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமைன்னு சொல்றாங்க. இங்க அல்லாஹ் ஸல்லல்லாஹு ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமைன்னு சொல்றாங்க. இங்க அல்லாஹ் சொல்றான் ஒரு கூட்டம் போனா போதும் அப்படிங்கிறான். ஒரு சிலர் போனா போதும், ஒரு கூட்டத்திலிருந்து ஒரு சிலர் போனா போதும். எது ரைட்டு? குர்ஆன் சரியா ஹதீஸ் சரியா? ரெண்டுமே சரிதான். குர்ஆனும் சரி ஹதீஸும் சரி. அதுதான் விளக்கம் தெரியணுங்கிறது. இப்போ இங்க சொல்லப்பட்ட அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்லக்கூடிய கருத்து ஒரு சட்டம், ஒரு விதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது இன்னொரு விதம். அதனாலதான் இல்மு என்று அல் இல்மு இல்மானி, இல்மு என்பது ரெண்டு வகை உண்டு. ஒன்று ஃபர்லு ஐன் என்பதாக சொல்லப்படும், இன்னொன்று ஃபர்லு கிஃபாயா என்பதாக சொல்லப்படும். ஒவ்வொரு மனிதரின் மீதும் கடமையாக இருக்கக்கூடிய சில அறிவுகள் இருக்கின்றன, கல்விகள் இருக்கு, அது கட்டாயம். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம் என்பதாக சொல்லுவார். ஒவ்வொரு மனுஷனும் கற்றுக்கொள்ளணும். அது எந்த மனிதனும் பருவமடைந்த எந்த மனிதரும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கவே கூடாது, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. அது என்ன இல்மு அப்படின்னு கேட்டா, ஈமான் சம்பந்தப்பட்டது. முதலாவதாக அகீதா, கொள்கை சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் யாரு, ரசூல் யாரு, வேதம்னா என்ன, ஆகிரத்னா என்ன, சொர்க்கம் என்ன, நரகம் என்ன அப்படிங்கிறது. ஆமன்து பில்லாஹி மலாயிகத்தி குத்துபிஹி ஒரு சுலி அப்படின்னு சொல்லிட்டு 6 அல்லது 7 விஷயங்களை சொல்ற பாருங்க. இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் தெரியும். அதே போல ஒவ்வொரு மனிதனும் ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் தொழுகணும், தொழாம இருக்க முடியாது. தொழுகை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வது, இது பரல ஆயின் ஒவ்வொரு மனிதரின் மீது. யாராவது ஒரு மனிதர் தெரிஞ்சுக்கிட்டாரு அது போதும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருமே தொழுகணுமே. அதனால அதே மாதிரி நோன்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது எல்லாருமே நோன்பு வைக்கணும், அதனால நோன்பு சம்பந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கணும். யாருக்கு காசு இருக்குது, பொருள் இருக்குது, அவர் பொருள் இருக்கக்கூடியவர் ஜகாத் சம்பந்தமான சட்டங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும். பொருள் இல்லாத ஜகாத் சட்டங்களை தெரிகிறது பொருள் இல்ல, தெரிஞ்சுக்கிட்டாரு நல்லது, அடுத்தவருக்கு சொல்லலாம், அவ்வளவுதான். பொருள் இல்லாத, பொருள் இருக்கக்கூடியவர் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, பொருளுடன் அவருக்கு உடல் வசதியும் இருக்கின்றது, உடல் நலமும் இருக்கின்றது அப்படின்னு சொன்னா அவர் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். ஹஜ் சம்பந்தமான சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். பொருள் இருக்கக்கூடியவர் ஜகாத்தை தெரியும், பொருளுடன் உடல் நலமும் இருக்கக்கூடியவர் ஜகாத்துடைய சட்டங்களை தெரிந்து கொள்வது ஃபர்ல் ஆயின். இதெல்லாம் ஃபர்ல் ஆயின் அப்படின்னு சொல்லப்படும். அதை குறித்துத்தான் அதே மாதிரி வியாபாரிகளா இருக்கிறாங்க, வியாபாரம் செய்ய போறீங்க, நீங்க எல்லாரும் வியாபாரிகளா இருக்கிறீங்க, எத்தனையோ வியாபாரங்கள் செய்றீங்க. எந்த வியாபாரம் செய்கிறீர்களோ அது சம்பந்தப்பட்ட சட்டங்களை கற்றுக்கொள்வது ஃபர்ல் ஆயின், கட்டாயம். இவர் கடை வச்சிருக்காரு, பக்கத்துல இன்னொருத்தர் கடை வச்சிருக்காரு, அதே கடை தான், இதே வியாபாரம் அவரும் பண்றாரு. இவர் சொல்றாரு, கேட்டா எங்க உங்க வியாபாரம் சம்பந்தமா எல்லா அறிவும் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு பூரா தெரியாதுங்க, பக்கத்து கடைக்காரருக்கு தெரியும், சமயத்துல அவர்கிட்ட கேட்டுக்குவேன் அப்படின்னு சொன்னா அது ஒத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இவர் வியாபாரம் செய்ய இவருக்கு தெரியணும், அடுத்தவருக்கு தெரிஞ்சவருக்கு பிரயோஜனம் இல்லை. கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அது வேற விஷயம். கேட்டு தெரிஞ்சு அதை தன்னிடத்தில் தன்னுடைய அறிவாக மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுறது, பரல ஐனாக ஆக்கிக் கொள்ளும். அவரிடத்திலிருந்து கேட்டு தெரிஞ்சு பரல ஐனாக அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும். சரி, இப்படி அதே மாதிரி வியாபாரம் செய்தால் எந்த பொருளிலே எந்த வியாபாரத்துல வட்டி இருக்கின்றது, இப்ப இந்த காலத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறதுல வட்டி இருக்கின்றது, இது வட்டியா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நேற்று கூட ஒருத்தர் வந்து கேட்டார், கார் வாங்க போறோம், பூரா காசு இருக்குது என்கிட்ட, 10 லட்சம் ரூபாய் இருக்கு, 10 லட்சம் ரூபாய் கொடுத்து கார் வாங்கணும், அம்மா அப்படி வாங்க முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. 10 லட்சம் ரூபாய் கொடுத்து காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொன்னா இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் வரும். அதனால அது தவணை முறையில அந்த காரை வாங்கிக்குவார். அப்ப தவணை முறையில வாங்கும்போது வட்டி கொடுத்தால் இப்ப இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு அந்த வாங்க போகக்கூடிய நேரத்தில் வாங்குவதற்கு தேவைப்பட்டால் ரொம்ப ரொம்ப ஜரூரத், கட்டாயமாக அது இருந்துதான், கார் இருந்துதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கும். அவருக்கு பரல் கட்டாய கடமை, அது பரல ஆயினா. சரி, பரல கிஃபாயா அப்படின்னு சொன்னா இப்ப ஜனாசா தொழுகை மாதிரி, ஜனாசா தொழுகணும் கட்டாயமா. ஆனா யாராவது ஒரு சிலர் தொழுதால் போதுமானது. ஒரு 10 பேர் தொழுகிறாங்க, 5 பேர் தொழுகிறாங்க, மற்றவங்க எல்லாம் ஒருத்தருமே வரல. எல்லாம் முதல்ல இந்த ஜனாசா தொழுவதற்கு முன்னதாக ஒரு ஜனாசா ஏற்பட்டு விட்டா, இந்த மஹல்லால ஒரு ஜனாசா ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்க, ஒவ்வொரு மனிதரின் மீதும் அது கட்டாய கடமை, அந்த ஜனாசாவுடைய தொழுகை தொழ வேண்டும் என்ற விதி ஆக்கப்பட்டு இருக்கின்றது. எல்லா மனிதர்களும் தொழுதாகணும் அந்த ஜனாசா தொழுகையை. ஆனா யாராவது ஒரு 4 பேர் தொழுதுட்டாங்க, எல்லாருடைய குற்றமும் நீங்கி போயிடும். இதுக்கு பேர் பரல கிஃபாயா. கிஃபாயான்னு சொன்னா போதுமானது அப்படின்னு அர்த்தம். சிலர் தொழுதால் போதுமானது, சிலர் செய்தால் போதுமானது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான்ல, பலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீன் என்ற இந்த வார்த்தையின் மூலமா பரல கிஃபாயாவை அல்லாஹ் தஆலா சொல்றான்.
ஒரு கூட்டத்தார் 100 பேர் உள்ள ஒரு கூட்டத்திலிருந்து ஒரு சிலர் போய் வெளியே போய் கற்றுக்கொண்டு வருவது போதுமானது. அவர் போய் எல்லா கலைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு வருவார். அவர் தனக்கு வேண்டியது தனக்கு வேண்டாது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வருவார். இவர் வசதி இல்லாதவராக இருப்பார், ஜக்காத்தை பற்றி கற்றுக்கொண்டு வருவார். வசதி இல்லாதவர் ஹஜ்ஜை பற்றி கற்றுக்கொண்டு வருவார். இவர் வியாபாரியாக இல்லாமல் இருப்பார், ரிபாவை வட்டியை பற்றி கற்றுக்கொண்டு வருவார். எதுல வட்டி எதுல வட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எது ஆகும் எது ஆகாது ஹலால் ஹராம் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு வந்திருப்பார். கற்றுக்கொண்டு வந்த பின்னால அதை மக்களுக்கு மத்தியில சொல்லுவார். இப்ப இது பரல கிஃபாயா. ஒரு ஊரில 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஒரு ஊர், ஒரு சின்ன கிராமம் 1000 பேர் இருக்கிறாங்க. 1000 பேர்த்துல யாராவது 1 பேர் 2 பேர் இருந்தா போதுமான. 1000 பேர் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல ஒருத்தருமே இல்ல, இந்த ஆலிம்ஷா ஒருத்தருமே இல்ல. எந்த ஆலிம்? எல்லா இல்மையும் கற்றுக்கொண்ட ஒரு ஆலிம் கூட இல்லை என்று சொல்ல எல்லாரும் குற்றவாளி ஆவாங்க. எப்படி ஜனாதா தொழுகை நடக்குது அது போல. அதெல்லாம் அல்லாஹ் சொல்லுவது பரல கிஃபாயா. என்ன சொல்றாங்க? வஹுவ பரல கிஃபாயா என்பது அங்க அல்லமர் ரஜுலு குல்ல பாபின் மினல் இல்மி. இல்முடைய பாப், அதாவது அதனுடைய சட்டங்களில் இருந்து எல்லா விஷயத்தையும் ஒரு மனிதன் கற்றுக்கொள்வது. ஹத்தா யபுலுக தரஜத்தல் ஃபத்வா. எந்த விஷயத்தை கேட்டாலும் அவர் ஃபத்வா சொல்வார், தீர்ப்பு சொல்வார். அந்த அளவுக்கு தன்னை அவர் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஃபைதா காத அஹ்லு பலதின் அஸௌ ஜமீஆ. ஒரு ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் யாருமே போய் அப்படி கற்றுக்கொள்ளவில்லை, எல்லோரும் சேர்ந்து குற்றத்திற்குரியவர்களாக ஆயிடுவார்கள். வைதா காம மின் குல்லி பலதின் வாஹிதுன் ஸகத அனில் பாகியின். ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒரு சிலர் போய் கற்றுக்கொண்டு வருகின்றார்கள், மற்ற எல்லாரும் மீது அந்த குற்ற பொறுப்பு நீங்கிவிடும். அப்படி நீங்க விட்டா, நீங்க விடுறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, யார் கற்றுக்கொண்டு வருகின்றாரோ அலைஹிம் தக்லீதுஹு, அவரை இவர்கள் தக்லீது செய்வது வாஜிப், கட்டாயம். யார் கற்றுக்கொண்டு வருகின்றாரோ அவரை, அதுக்கு பேர தக்லீதுன்னு சொல்றது. இப்ப இமாம நம்ம தக்லீது செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அந்த இமாம்கள் குர்ஆன் ஹதீஸை முழுமையாக தெரிந்து நமக்கு சொன்னார்கள், அதனால அவங்க பின்பற்றோம். அவரை பின்பற்றதல்ல, குர்ஆன் ஹதீஸை சொல்லி இருக்கனால பின்பற்றோம். நான் இருக்கிற இங்கே சில விஷயங்களை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் என்னை பின்பற்றுவதல்ல, குர்ஆன் ஹதீஸை சொல்லுவதின் காரணமாக நான் சொல்லுவதை பின்பற்றுவது, அவ்வளவு. என்னை பின்பற்றுவது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல அதுக்கு. இது மாதிரி தான் இமாம்களை பின்பற்றுவது, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் அல்லாஹ் தஆலா. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி உபரியான அறிவை பற்றி கற்றுக்கொள்வது இருக்கின்றது, அது மிகப்பெரிய நன்மைக்குரியது. போய் படிச்சுட்டு வர்றாரு பாருங்க, ஒரு ஆலிம் ஷா ஆயிட்டு வர்றாரு, எல்லாம் தெரியும் அவருக்கு ஃபத்வாவுடைய விஷயம்லாம். அப்படின்னா அவருக்கு என்ன நன்மை தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிறைய ஹதீஸ்ல இன்ஷாஅல்லாஹ் அடுத்த வாரம் அது சம்பந்தப்பட்ட சொல்லுவோம். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தலபுல் இல்மி ஸாஅ கைரும் மின் கியாமில் லைலா. ஒரே ஒரு மணி நேரம் ஒரு மார்க்கத்தினுடைய அறிவை கற்றுக்கொள்வது ஓர் இரவு முழுவதுமே நின்று வணங்குவதை விட மிகச் சிறந்தது. இந்த மாதிரி கற்றுக்கொண்டு வந்து மக்களுக்கு சொல்றதுக்காண்டி வர ஃபதுலுல் ஆலிமி அலல் ஆபி கஃபலி அதுனாக்கும், இதெல்லாம் அதை சேர்ந்தது. இல்ம தீன கிஃபாயா, பரல கிஃபாயாவில் சேர்ந்தது. அதாவது மார்க்கத்தை முழுமையாக கற்றிருக்கக்கூடிய ஒரு ஆலிமுடைய சிறப்பு எவ்வளவு என்று சொன்னால், ஒரு வணக்கசாலியை விட, அவர் இல்ம கற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் நின்று வணங்குகின்றார், பகல் வணங்குறார், ராத்திரில வணங்குறார், நிறைய தஹஜ்ஜுத் தொழுகிறார், இரவு பூரா நின்று வணங்குறார். வணக்கம் செய்யக்கூடிய ஒருவரை விட இல்மை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் எவ்வளவு பெரிய சிறப்பிற்குரியவர் என்று சொன்னால், உங்களிலே மிக தாழ்ந்த ஒரு மனிதரை விட நான் எவ்வளவு உயர்வாக இருக்கின்றேனோ அதை போன்றவர் அப்படிங்கிறாங்க. சாதாரண ஒரு மனிதரை விட ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய உயர்வு பெற்றவங்க, அவங்களுடைய உயர்வே கிடையாது. அது போல அந்த ஆலிம்ஷா அப்படிங்கிறார். இன்னல்லாஹு மலாயிகத்துஹு அஹ்லுஸ் ஸமாவாத்தி வல் அர்லின ஹத்தன் நம்லா ஃபீ ஹுஜ்ரிஹா வஹத்தல் ஹூத் ஃபில் மா லா யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸில் கைர். அந்த மனிதர் வெளியூருக்கு சென்று இல்மை படித்துக் கொண்டு வந்து மக்களுக்கு சொல்லுகின்றார் என்று சொன்னால், அந்த மனிதர் அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய அருளுக்கு உரியவர். யார் சொல்றாரோ அவர் எவ்வளவு பெரிய அருளுக்குரியவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். அந்த மனிதருக்கு அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் வானத்தில் இருக்கக்கூடியவர்களும் பூமியில் இருக்கக்கூடிய மற்ற பொருள்களும், எது வரைக்கும் பொந்துக்குள்ள இருக்கக்கூடிய எறும்புகள், தண்ணீரில் இருக்கக்கூடிய மீன்கள் உட்பட எல்லாமே சேர்ந்து அவருக்கு துஆ செய்கின்றன. யார் நல்லதை சொல்றார் பாருங்க, அவருக்கு லா யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸில் கைர், மனிதர்களுக்கு நன்மையை சொல்லக்கூடியவருக்கு துஆ செய்து கொண்டிருக்கின்றன என்பதாக குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் தஆலா அந்த சிறப்பை சொல்லக்கூடியவருக்கும் தரணும், கேட்கக்கூடியவர்களுக்கும் தரணும். இது எவ்வளவு பெரிய சிறப்பு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நான் ஜும்மாவிலேயும் கூட சொன்னேன், நமக்கு வருத்தம் ஏற்படுகின்றது, கவலை ஏற்படுகின்றது. சொல்லக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடியவர்கள் ஓடி போயிடுறாங்களே அப்படின்ட்டு.
சொல்லக்கூடிய நேரத்துல கேட்கறவங்க கேட்கறதுல ஓடி போயிடுறாங்க. எவ்வளவு பேர் எல்லாம் நிறைய பேர் வெளியே இருந்து வர்றீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்ல. பாக்கியம் கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிறது நமக்கு வருத்தமா இருக்குது. அவங்களுக்கு நன்மை கிடைக்கலையே அப்படின்ட்டு அதை தெரிஞ்சு கொள்ள முடியாத நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்க பாருங்க, நன்மையை யார் சொல்லுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் இந்த துஆவலை இவர்களிடம் எவ்வளவு அல்லாஹ் துஆ செய்யறான், அல்லாஹ் அருள் செய்கின்றான், மலக்குகள் துஆ செய்கின்றார்கள். வானத்தில் இருக்கக்கூடிய, பூமியில் இருக்கக்கூடிய, கடல்ல இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளும் எல்லா பொருள்களும் துஆ செய்கின்றன அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய மதிப்புக்குரிய விஷயம். அவரை கவனிக்காதீங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். அது இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காண்டி காதுல போட்டுக் கொள்வதற்காண்டி வர்றதே இல்லை. காதுல போட்டாலும் கல்புக்கு போகும், அதெல்லாம் போடுறதே இல்லை. அது மிகப்பெரிய இன்னொரு விஷயம். ஃபகீஹுன் வாஹிதுன் அஷத்து அலா ஷைத்தானி மின் அல்ஃபி ஆபித். ஒரே ஒரு ஃபகீஹ், மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஃபகீஹ், சட்டம் தெரிந்த ஒரு மனிதர் ஷைத்தானுக்கு மிகப்பெரிய கடினமான ஒரு நிலையை ஏற்படுத்துகின்றார் 1000 ஆபிதுகளை விட. சட்டம் தெரியாத பேர் வணங்கிட்டு இருக்கிறாங்க, வணக்கம் செய்யறாங்க நிறைய பேர். ஆனா சட்டமே தெரியாது. ஏன்னா அவர் சட்டம் தெரியாததின் காரணமாக இதுதான் சட்டம், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதாக ஷைத்தான் அவருடைய மனசுல ஊசாட்டத்தை போட்டு அந்த தொழுகை எல்லாம் கெடுத்து விடக்கூடும். அந்த இபாதத்தெல்லாம் கெடுத்துருவா இபாதத்தெல்லாம். ஆனா ஆலிமா இருந்தா அவருக்கு எடுக்க முடியாது, ஒரு ஃபகீஹா இருந்தா அவருக்கு எடுக்க முடியாது. ஏன்னா சட்டம் தெரியும் அவருக்கு. இது ஷைத்தானுடைய வேலை என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், அவர் தப்பித்துக் கொள்வார். அதனால இவர் 2 ரக்காத் தொழுகிறதும் அவர் 2000 ரக்காத் தொழுகிறது ஒண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஷைத்தானுக்கு ரொம்ப கடுமை. இந்த ஆள் தொழுக நின்ட்டானா போச்சு, சரி இந்த ஆள் அதாவது உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் ஆபித் தொழுதுகிட்டே இருந்தார், நிறைய தொழுதுட்டார். ஒரு ஆலிம் பக்கத்துல படுத்து தூங்கிட்டே இருக்கிறார். அந்த ஆபித் நினைக்கிற அந்த வணங்கக்கூடிய நினைச்சாரு, நம்ம தொழுதுகிட்டே இருக்க அந்த ஆள் படிச்சு இருந்தா பெரிய ஆலிம்சான்னு சொல்றாங்க, இவர் பாட்டு தூங்கிட்டே இருக்கணும், இந்த தொழுதா என்ன அப்படின்னு இவர் நினைக்கிறார். கடைசியில் அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, சைத்தான் அவருடைய உள்ளத்துல வசுவாசம் உண்டாக்கி தொழுகையை கெடுத்துட்டான். இப்ப தொழுகையில ஒரு சந்தேகம் ஏற்பட்டு போச்சு அவருக்கு. இதுவரைக்கும் நிறைய தொழுதுட்டாரு, ஒரு 100 ரக்காத் தொழுது இருப்பாருன்னு வச்சுங்க. ஒவ்வொரு 2 ரக்காத்தையும் இப்படித்தான் அப்படித்தான் தொழுது இருக்காரு. கடைசியில் அவருக்கு சந்தேகம் வருது, நம்ம தொழுது கூடுமா கூடாதா, இந்த மாதிரி ஏற்பட்டு போச்சு அப்படின்னு. உடனே அந்த ஆலிம் சாவை எழுப்பி கேட்கிறாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, நான் தொழுது கூடுமா கூடாதா? ஆஹா, நீங்க செஞ்சது பெரிய தப்பாச்சு, தொழுக போறாம கூடாது, வாஜியை விட்டுட்டீங்க, பரலையை விட்டுட்டீங்க, எப்படிங்க கூடும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்ப இவர் தொழுததுதான் அவர் தூங்கினதும் 2 ஒண்ணுதான் என்று சொல்லப்படுது. இப்படித்தான் உண்மையிலே அப்படித்தான். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு ஆபிதுடைய வணக்கத்தை விட ஒரு ஆலிமானவர் தூங்குவது ரொம்ப நல்லது அப்படின்னு. காரணம் என்ன கேட்டா, அதனால எல்லா ஆலிம்ஸும் தூங்கணும்னு அர்த்தம் இல்ல. ஆலிம்ஸ்லாம் தூங்குங்க, ஆபிதா மற்றவங்க எல்லாம் வணங்குங்க அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. இதை வச்சுக்கிட்டு சில ஆலிம்ஸால் தூங்கிட்டு இருப்பாங்க, அப்படியும் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்காண்டி சொல்றாங்களே தவிர உண்மையிலேயே யார் ஆலிமாக இருக்கின்றாரோ, ஃபகீஹா இருக்கின்றாரோ அவருக்கு இன்னும் இவரை விட அதிகமான பயம் இருக்கும் அவருக்கு. அந்த பயத்தின் காரணமாக அதிகமான இபாதத் செய்யக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்படணும் கண்டிப்பாக. என்ன சொல்ல போனா, ஒரு ஆலிமாக இருக்கக்கூடிய சாதாரண மனிதர் எப்படி தொழுகின்றாரோ அதை விட நல்லா தொழுகணும் இல்லையா? அவர் மாதிரி இவரும் தொழுதாருன்னா 2 பேரும் ஒண்ணு அப்படிங்கிற அர்த்தமே இல்லையே. இவர் என்ன பண்ண, பரல், வாஜிபு, சுன்னத்து, முஸ்தஹப், ஆதாப் ஒழுக்கங்கள், மக்ரூஹான விஷயங்களை விட்டு விடுவது, ஹராம்களை விட்டு விடுவது, எண்ணங்களை சீர்திருத்திக் கொள்வது, இது பூராத்தி சேர்ந்து ஒரு தொழுகையை ஏற்படுத்தினவர். அந்த தொழுகைக்கு பேர் தான் காஷியுன்களுடைய தொழுகை. அவங்க தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். சரி, அந்த தொழுகை உடையவராக, இல்மு உடையவர் ஆக வேண்டும். சாதாரண மனிதர் அப்படி இருப்பார், பல விதமா இருப்பார். அவரை பற்றி பிரச்சனை இல்லை, அல்லாஹ் தஆலா மன்னித்தாலும் மன்னித்து விடுவார். இவருக்கு அது கிடைக்காது. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கின்றது, ஒரு சாதாரண ஒரு மனிதர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லுவதும், அந்த ஒரு தடவை அவர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி அதுக்கு என்ன பலன் கிடைத்ததோ அந்த பலன் ஒரு ஆலிம் சாவுக்கு கிடைக்கணும்னா 70 தடவை சொல்லணும். இவர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 70 தடவை சொன்னாதான் இவர் ஒரு தடவை சொன்னதுக்கு சமமாகும். ஏன்னா இவர் தெரிஞ்சவர், விவரம் தெரிஞ்சவர், விவரம் தெரிஞ்ச பல விஷயங்களை செஞ்சிருப்பாரு. தெரிஞ்சு செஞ்சது கடினமான குற்றம், அதனால 70 தடவை இஸ்திக்ஃபார் செய்யணும், இவர் ஒரு தடவை செஞ்சா போதுமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஃபிக்ஹை படித்த மனிதர் ஆபிதை விட, ஷைத்தானுக்கு 1000 ஆபிதை விட ரொம்ப கடினமானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சட்டங்கள் தெரிந்து செயல்படாமல் இருந்தால் அதற்குரிய தண்டனையும் இப்படி உண்டு என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்ப நீண்ட விளக்கம் உள்ளது. இங்க என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅன், பலன் தரக்கூடிய கல்வியை உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பி ஜித்னி இல்மா என்பதற்கு விளக்கம் தருகின்றார்கள். அங்கே பலன் தரக்கூடிய கல்வியா இருக்கணும். உலகத்துல எனக்கும் மற்றவர்களுக்கும் பலன் தர வேண்டும். எப்படி எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். சில் மன் கதாக்க வாஃபு அம்மன் வலமக்க வாஹ்சின் இலா மன் அஸா இலைக்க, உன்னை துண்டித்தவரோடும் நீ சேர்ந்து வாழ்வாயாக, உனக்கு அநீதி இழைத்தவரையும் நீ மன்னித்து விடுவாயாக,
உனக்கு தீங்கு செய்தவருக்கும் நீ உபகாரம் செய்வாயாக. எவ்வளோ பெரிய விஷயம், சாதாரணமானதா? துண்டித்தவரோடு சேர்ந்து வாழ்வாங்க. துண்டிக்கவே இல்லை, அவரு கட் பண்ணவே இல்லை, நம்மோடு சேர்ந்து வாழத்தான் நினைக்கிறார். ஆனா இவர் சேர்ந்து வாழ தயாரா இல்லை. இப்ப எங்க இல்மு இருக்குது? இல்மு நாஃபி அவரிடத்தில் இருக்கின்றது கிடையாது. அதனால இல்மு ரப்பி ஜித்னி இல்மா என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன இருக்க வேண்டும், கூட்டு வாழ்க்கையிலே என்னென்ன இருக்க வேண்டும், இபாதத்திலே என்னென்ன இருக்க வேண்டும், முஆமலாத் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், அஹ்லாக் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே எப்படி இருக்க வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன எப்படி இருக்க வேண்டும், என்ன குணங்களை மேற்கொண்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அது முழுவதும் இருந்தால்தான் இல்மு உடையவராக அவர் ஆக முடியும். அதான் அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தருகின்றார்கள், பலன் தரும் கல்வி வேண்டும் என்று. பலன் தரும் கல்வி மட்டுமல்ல, பலன் தராத கல்வி வேண்டாம், அதையும் கேட்கணும், அதையும் அல்லாஹ் எடுத்து கேட்கணும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன், உலகத்திலே அழகான நன்மைக்குரிய வாழ்க்கையை எனக்கு நீ தருவாயாக, ஆகிரத்திலும் நன்மைக்குரிய வாழ்க்கையை தருவாயாக என்று கேட்டதோடு நிறுத்தி கொண்டால் போதும் இல்லையா? உலகத்திலும் அழகான வாழ்க்கை, ஆகிரத்திலும் அழகான வாழ்க்கை போதும். அப்புறம் வக்கினா அதாபன்னா, நரகத்தை விட்டு என்னை காப்பாற்றுவாயாகன்னு கேட்கணும். ரெண்டையும் கேட்கணும். எதிரும் புதிருமான ரெண்டு விஷயத்தையும் கேட்கணும். முஸ்பத் நஃபி என்று சொல்லப்பட்ட இரண்டு விஷயங்களையும் கேட்கணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு. அதனால வேண்டும் என்று சொல்லப்படுவதை கேட்க வேண்டும், வேண்டாம் என்று சொல்வதை அதையும் கேட்க வேண்டும், வேண்டாம் என்று சொல்ல. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ, பலன் தராத கல்வியை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பலன் தராத கல்வி வேண்டாம், எனக்கு பலன் தரக்கூடிய கல்வி வேண்டும். இப்ப கல்வி என்பது என்ன அப்படிங்கறத இங்க சொல்லுகின்ற அந்த கல்விதான் கல்வி என்பதாக சொல்லப்படும். அதைத்தான் நீங்க சொல்லு. அந்த மாதிரி கல்வி கற்றால் அதற்குரிய லாபங்கள் என்ன, சிறப்புகள் என்ன என்பதை குறிப்பிடுகின்றார்கள். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த உயர்தரமான சஹாபிகளிலே ஒருவர். பல உபதேசங்களை தனிப்பட்ட முறையிலே ஹுசூசியாக அவர்களுக்கு செய்திருக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பல உபதேசங்கள், அற்புதமான உபதேசங்கள். அந்த உபதேசங்களை செய்யும் போதெல்லாம் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தேம்பி தேம்பி அழுவார்கள். யா ரசூலுல்லாஹ், இதை எப்படி மனிதர்கள் செய்ய முடியும் என்பதால். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னது, இதை நீ பேணிக்கொள், இதை நீ பாதுகாத்துக்கொள் என்று தங்களுடைய இரண்டு விரல்களால் நாக்கை பிடித்து காட்டி, இதை நீ பத்திரமாக பாதுகாத்துக்கொள், மற்றதெல்லாம் நடந்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு தடவை. அவங்க சொல்றாங்க, பஇன்ன தஅல்லுமஹு லில்லாஹி ஹஷ்யா, அந்த மாதிரி கல்வியை கற்றுக்கொள்வது அல்லாஹ்வை பயப்படுவதாக அமையும். வ தலபுஹு இபாதா, அந்த கல்வியை தேடி போய் கற்றுக்கொள்வது அது இபாதத், வணக்கம். வ முதாரஸத்துஹு தஸ்பீஹ், அதை தர்ஸ் நடத்துவது, பாடம் நடத்துவது, ஒருவருக்கொரு சொல்லிக் கொடுத்துக் கொள்வது இருக்கின்றது, அது தஸ்பீஹ், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதாகும். வல் பாஸ் அன்ஹு ஜிஹாத், அந்த மாதிரி இல்மை பற்றி தர்க்கம் செய்து கொள்வது, விவாதம் செய்து கொள்வது ஜிஹாதுக்கு சமமானது. வ தாலீமுஹு மன் லா யஅலமுஹு ஸதகா, அதை தெரியாதவருக்கு தெரிவித்துக் கொடுப்பது, கற்றுக் கொடுப்பது சதகாவாகும். வ பதுலுஹு லி அஹ்லி குர்பா, அந்த இல்மை தேடக்கூடிய தகுதி பெற்றவருக்கு அதை சொல்லிக் கொடுப்பது. ஏன்னா இல்மை எல்லாரிடத்திலும் சொல்ல முடியாது, சில இல்முகளை எல்லாரிடத்திலும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடிய இடத்துல சொல்ல வேண்டும். ஞானவான்கள் குறிப்பிடுகின்றார்கள், புகார்கள் சொல்லுகின்றார்கள், தகுதி இல்லாத மனிதரிடத்திலே இல்மை போய் சொல்லுவது. ஒரு மனிதருக்கு தக்வா பத்தியே தெரியாது, அவர்கிட்ட போய் தக்வா பத்தி உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அவர் அலட்சியம் பண்றாரு. அலட்சியம் பண்ணக்கூடிய மனிதரிடத்தில் தக்வாவை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பது, அலட்சியம் பண்ணக்கூடிய மனிதரிடத்தில் ஏதாவது தீனுடைய காரியத்தை போய் சொல்லிக் கொண்டே இருப்பது, அவர் அலட்சியம் பண்ணிட்டே இருக்கிறார் என்று சொன்னால், உயர்தரமான முத்து மாலையை பன்றியினுடைய கழுத்திலே போடுவரை போன்று இவர் அப்படின்னு சொல்றாங்க. உயர்தரமான முத்து மாலை இவர்கிட்ட இருக்குது, இதை கொண்டு போய் பன்றியினுடைய கழுத்துல போடுற மாதிரி. அதனால யார் கேட்பதற்கு தயாரா இருக்கின்றார்களோ, செவிமடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்களோ, அல்லாஹ் தஆலா சொன்ன மாதிரி லிமன் கான லஹு கல்புன் அவ் அல்கல் சம்அ என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்திலே சொல்லுகிறார். செவியேற்று கல்புக்குள்ளே கொண்டு போய் தேக்கி வைக்க வேண்டும், அப்படிப்பட்டவருக்கு சொல்ல வேண்டும் இல்மை. அதனாலதான் இந்த கூட்டமே வர்றதில்லை ரொம்ப பேர். ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான வேலை, வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம், உட்கார்ந்து இருக்கிறதும் கஷ்டம், கேட்கறதும் கஷ்டம். அதனால சொல்றாங்க இங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பதுலுஹு லி அஹ்லிஹி குர்பா, அதற்கு தகுதி பெற்றவர்களுக்கு அதை சொல்லுவது இருக்கின்றது, அது குர்பா, அதாவது அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு வணக்கம் அது.
வஹுவல் அனீசு ஃபில் வஹதா. இல்மை கற்றவர் இருக்கின்றாரே, அவர் தனிமையில் இருக்கும் பொழுது அது அவருக்கு உதவியாளராக இருக்கும். பாருங்க, இல்மை கற்றவர் சில மனிதர்களை பார்க்கலாம் நம்ம, அவர் தனிமையிலே இருந்து கொண்டு இருப்பார். எப்ப பார்த்தாலும் என்னங்க இப்ப தனிமையா இருக்கிறீங்க, யாருமே இல்லையே, துணையே இல்லை, எனக்கு நிறைய துணை இருக்குதுங்க இங்க பாருங்க அப்படின்னு புஸ்தகங்களை காட்டுவார். எவ்வளவு புத்தகங்கள் இருக்கு, எனக்கு எவ்வளவு கிதாபுகள் இருக்குது, பூரா எனக்கு துணையானது. எவ்வளவு நாள் தனிமையா இருந்தாலும் அவருக்கு தனிமையே தெரியாது. அதனுடைய அற்புதமான நிலை அவர்தான் உணர முடியும். அப்படி அனீஸ் அவருக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த இல்ம் என்பது அவருக்கு தனிமையிலே. வஸ்ஸாஹிபு ஃபில் ஹல்வா, அவர் கல்வத்திலே இருந்தால் அவருடன் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக தனிமையில் இருந்தால், இதுவும் தனிமையின் அர்த்தம் தான், ஆனா ரெண்டுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. உறுதுணையாக இருக்கக்கூடிய நண்பன் அந்த இல்ம் என்பது. வத்தலீலு அலல் அலத்தீன், மார்க்கத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய, மார்க்க விஷயங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த இல்ம். வஸ்ஸப்ரு அல ஸர்ராஇ வத்தர்ரா, துன்பம் ஏற்பட்டாலும் சரி இன்பம் ஏற்பட்டாலும் சரி எல்லா நேரங்களிலும் இந்த மனிதருக்கு பொறுமையை தரக்கூடியது அந்த இல்ம் என்பது. வல் வஸீர் இன்தல் அகில்லா, நண்பர்களிடத்தில் இந்த இல்ம் அவருக்கு ஒரு மந்திரியை போன்று அமைச்சரை போன்று இருக்கக்கூடியது. வல் கரீப இன்தல் குரபா, ஏழை எளியவர்களிடத்திலே அது ரொம்ப நெருக்கமாக்கி வைக்கக்கூடியது அந்த இல்மாகிறது. வ மனாரு சபீலில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வழியை காட்டக்கூடிய கலங்கரை விளக்கம் அது. கலங்கரை விளக்கம்னா லைட் ஹவுஸ் அது. வல் வயர்ஃபஉல்லாஹு பிஹி அக்வாமன் فَيَجْعَلُهُمْ فِي الْخَيْرِ قَادًا وَصَادًا وَهُدًى يُقْتَدَى بِهِمْ. இந்த இல்மின் மூலமாக சில மனிதர்களை அல்லாஹ் தஆலா உயர்வடைய செய்து விடுகின்றான். அவர்கள் நன்மைக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக, நேர் வழிகாட்டக்கூடியவர்களாக, அவர்களை மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய மனிதராக, மற்றவர்கள் எல்லாம் அவரை பின்பற்றக்கூடிய மனிதராக அந்த மனிதரை அல்லாஹ் தஆலா உயர்வடைய செய்து விடுகின்றான். வஅதில்லத்துன் ஃபில் கைரி, நன்மை செய்யக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய ஆதாரமாக அந்த இல்ம் அவருக்கு அமைந்திருக்கின்றது. இதுதான் நன்மை, இதுதான் தீமை என்று பாகுபாடு செய்து தெரியக்கூடிய ஒரு அற்புதமான ஞானத்தை அல்லாஹ் தஆலா இல்மின் மூலமாகத்தான் தருகின்றான். இல்ம் இல்லாதவர்களுக்கு பாருங்க, நன்மை என்பதாக தீமையை செய்து கொண்டிருப்பார்கள், தீமையை நன்மை என்பதாக நினைத்து செய்து கொண்டிருப்பார்கள். தீமைகளை நன்மைகள் என்பதாக நினைத்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஷைத்தான் அவர்களுக்கு உருவாக்கி விடுகின்றான் இல்ம் இல்லாததின் காரணமாக. அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்னா, அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்களை பற்றி. அவர்கள் தீமைகளை செய்வார்கள், ஆனால் நன்மை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைத்துக் கொள்வார்கள். அவர்கள் இல்ம் இல்லாததின் காரணமாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றனர். வதர்கபுல் மலாயிகத்து ஃபீ குல்லத்திஹிம், இவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்வதற்கு மலக்குகளும் கூட பிரியப்படுகிறார்கள் அந்த இல்ம் உடையவர்களை. வதர்முகு அஃஆலஹும், இவருடைய செயல்பாடுகளை எல்லாம் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அந்த மலக்குகள். என்ன செய்யறார், எப்படி செய்யறார் அப்படின்னு அதுக்குள்ள விஷயங்களை பதிவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். மலக்குகள் தங்களுடைய இறகுகளின் மூலமாக அவர்களை தடவி கொடுக்கின்றார்கள். தடவி கொடுக்கிறது இவருக்கெல்லாம் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பல ஹதீஸ்கள்ல சொன்ன விஷயத்தை வைத்து இங்கே அறிவிக்கின்றார்கள் நமக்கு. சரி, வகுல்லு ரத்பின் வயாபிஸின் லஹும் யஸ்தக்ஃபிரு ஹத்தா ஹீதானுல் பஹர், எல்லா பொருள்களும் இந்த இல்மை கற்றுக்கொண்டவருக்காக வேண்டி மன்னிப்பு தேடுகின்றன, பாவ மன்னிப்பு தேடுகின்றன, கடலிலே உள்ள மீன்கள் உட்பட. வஹவாமுஹு, காடுகளிலே உள்ள விஷ ஜந்துக்கள் உட்பட. வசிபாவுல் பர்ரி வஅன்ஆமுஹு, கரையிலே உள்ள மிருகங்கள், காட்டு மிருகங்கள் அவை, அதே போன்று ஆடு மாடு ஒட்டகம் போன்றவைகள், இவையெல்லாம் அந்த மனிதருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கின்றன. வஸ்ஸமாஉ நுஜூமுஹா, வானங்களும் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் மன்னிப்பு தேடுகின்றன. வகுவத்துல் அப்தான் யப்லுகு பிஹில் அப்து மனாசிலல் அப்ரார், இந்த இல்மின் காரணமாக, மார்க்க அறிவை இவர் கற்றுக்கொண்டதின் காரணமாக இவருக்கு உடலிலே ஒரு வலிமை ஏற்பட்டு விடுகின்றது. அந்த வலிமையின் காரணமாக அமல் செய்ய ஆரம்பித்து விடுகின்றார். அந்த அமலின் காரணமாக அபராருடைய மன்சில்களை அவர் அடைந்து விடுகின்றார். நல்லோர்களுடைய, நல்லடியாருடைய மன்சில்கள், உயர்வான அந்தஸ்துகளை அவர் அடைந்து விடுகின்றார். தரஜாத்தில் ஓலா, மிகப்பெரிய உயர்ந்த தரஜாக்களை அடைந்து கொள்ளுகின்றார். இல்மை பற்றி சிந்தனை செய்வது, ஆராய்ச்சி செய்வது என்பது நோன்பு வைப்பதற்கு சமமானது. பகலெல்லாம் நோன்பு வைத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மைக்குரியது. முதாரசத்துஹு பில் கியாம், இல்மை பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளுவது, அதை தரிசு நடத்துவது, சொல்லிக் கொடுப்பது என்பது இரவு நேரத்தில் நின்று வணங்குவதற்கு சமமானது.
பிஹி யுதாஉல்லாஹு அஸ்ஸ வஜல்ல. அந்த இல்மை கொண்டுதான் அல்லாஹுவை எப்படி வணங்க வேண்டுமோ அந்த முறைப்படி வணங்கக்கூடிய நிலை ஏற்படும். இல்மின் மூலமாகத்தான். வபிஹி யுஅபது வபிஹி யுவஹது. அல்லாஹ் வணங்கப்படுவதும் அவன் ஒருவன் என்பதாக அவனுடைய தௌஹீதை நிலைநாட்டுவதும் சரியான முறையில நிலைநாட்டுவதும் சரியான முறையில வணங்குவதும் இந்த இல்மின் மூலமாகத்தான். வபிஹி யுமஜ்ஜது வபிஹி யுதவர்ரஉ. இந்த இல்மின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலாவுடைய மதிப்பையும் மரியாதையும் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலாவை வணங்குவதிலே பேணுதல் என்பது இல்மின் மூலமாகத்தான் முடியும். வபிஹி தூஸல்லுல் அர்ஹாம். இல்மின் மூலமாகத்தான் நெருங்கிய பந்துக்களை சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையும் பெற்றுக் கொள்ளப்படும். வபிஹி யுரஃபுல் ஹலால் வல் ஹராம். ஹலால் ஹராம் எது என்பது பற்றி இந்த இல்மின் மூலமாகத்தான் விளங்கிக் கொள்ள முடியும். வஹு இமாமுன். அந்த இல்ம் இவருக்கு இமாம், வழிகாட்டியது. வல் அமலு தாபியஹு. இவர் செய்யக்கூடிய அமல் அதை பின்பற்றி வரக்கூடியது. இல்ம் இவருக்கு இமாம், அமல் எல்லாம் அதை பின்பற்றக்கூடிய முக்ததிகளாக இருக்கின்றார், முக்ததிகளை போன்று இருக்கின்றார். யுல்ஹிமுஹு ஸுஅதா வ யுஹரிமுஹுல் அஷ்கியா. இந்த இல்ம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற எண்ணம் நல்ல சீதேவிகளுக்கு தான் கிடைக்கும். இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்கள் அவர்கள் துர்பாக்கியவான்களாக ஆக்கப்பட்டு விடுகின்றார்கள். துர்பாக்கியவான்கள் தான் அதை விட்டு நிராசையாக ஆகிவிடுவார்கள் என்று இவ்வளவு பெரிய விஷயத்தை கிட்டத்தட்ட 35 விதமான நன்மைகளை ஒவ்வொன்றும் தனித்தனியா எடுத்து சொன்ன நிறைய விளக்கங்கள் வரும். 35 விதமான நன்மைகளை ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது சாதாரணமான விஷயம் அல்ல. ஏன்னா ஒரு சஹாபியுடைய சொல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருந்து அவர்களுடைய சுஹபத் என்ற அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட அவர்களுடைய சொல் மிக அற்புதமானது, மனித வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய. அப்படி அற்புதமான பல விஷயங்களை இந்த ஹதீஸிலே, இந்த வாசகத்திலே ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா இல்மை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவேதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக இந்த கருத்துக்கள் எல்லாம் பெறப்படுகின்றன. ஏராளமான விளக்கங்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. அதாவது ஒரு 10 யூதர்கள், 10 மனிதர்கள், யூதர்களிலே 10 நபர்கள் வந்து ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை சோதிப்பதற்காக வந்தாங்களாம். இவர் பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களே, அறிவாளி அப்படிங்கறதுக்காண்டி பல விதமான அறிவுகளை சொல்லி இருக்கின்றாரு, அறிவாளியா அப்படின்னு சோதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 பேரும் சேர்ந்து பேசி வச்சுக்கிட்டாங்க. முதல்ல ஒரே கேள்வியத்தான் 10 பேரும் கேட்கணும். ஆனா அவர் 10 விதமான பதில் சொல்றாரான்னு பார்க்கணும். என்கிட்ட ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்கிறாரு, அவருக்கு ஒரு பதில் சொல்றேன்னு வச்சுங்க, அவர் போயிடுறாரு. இன்னொருத்தர் அதே கேள்வியை கேட்கிற, உங்களுக்கு முன்னால்தாங்க ஒருத்தர் கேட்டு போனாரு, அதாங்க பதில் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவேன் இல்லையா? அவங்க என்ன திட்டம் போட்டாங்க, இவரை மடக்கணும், அவரை இயலாமல் ஆக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி ஒரு கேள்வியை 10 பேரும் கேட்கறது, ஆனா தனித்தனி பதில் சொல்றாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 10 பேரும் பேசி வச்சுக்கிட்டு முதல்ல ஒருத்தர் வந்தார். இவங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் வந்தார், அல் இல்மு அஃவலு அமில் மால் அப்படின்னு கேட்டார். இல்மு சிறந்ததா பொருள் சிறந்ததா அப்படின்னு கேட்டார். பொருள் தான், இல்மு தான் சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. பொருள் தான் சிறந்த, இல்மு தான் சிறந்தது. ஏனென்றால் பொருள் அழிந்து விடக்கூடியது, இல்மு அழிக்காதது, அதனால சிறந்தது. காரணம் கேட்டாரோ, ஏன் அப்படின்னு கேட்டார். முதல்ல கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டா அல் இல்மு அஃவல், இல்மு தான் சிறந்தது. காரணம் ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். இது அழிஞ்சுதான் அது அழியாது, அதனால இல்மு தான் சிறந்தது. ரெண்டாவது வந்தார், ரெண்டாவது ஆள், அவர் போயிட்டார். சரிதான் சதப்த அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ரெண்டாவது ஒருத்தர் வந்தார், இல்மு சிறந்ததா கல்வி சிறந்ததான்னு கேட்டார். இல்மு தான் சிறந்தது, அல் இல்மு அஃவல், இல்மு தான் சிறந்தது. ஏன் அப்படின்னு கேட்டார். அவர் அதே மாதிரி முதல்ல பேச வச்சுட்டாங்களா, ஏன்னு கேட்டார். அல் இல்மு மீராசுல் அன்பியா வல் மாலு மீராசுல் காரூன் வல் ஃபிரௌன் அப்படின்னு சொன்னாங்க. பதில், இல்மு என்பது நபிமார்களுடைய வாரிசு சொத்து, நபிமார்களிலிருந்து வந்து சொத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் சொல்றாங்க. பொருள் என்பது காரூன், ஃபிரௌன், ஹாமான் இவனை போன்ற பெரும் பெரும் வம்பர்கள், அவர்களுடைய மீராஸ், அவர்களுடைய வாரிசு சொத்து அப்படின்னு சதப்த அப்படின்னு போயிட்டாரு. அந்த இன்னொரு விஷயம், அந்த முதல் ஆள் வந்தாரு பாருங்க, அவரு இது இன்னொரு அறிவிப்புல இப்படி இருக்கு, 10 பேரும் ஒன்னா வந்தாங்க. ஒன்னா வந்து நாங்க ஒரு கேள்வி கேட்போம், அந்த ஒரு கேள்விக்கு நீங்க 10 விதமான பதில் சொல்லணும். அப்ப அதற்கு அதில் எல்லாத்தெல்லாம் சொன்னாங்களா, சரி நான் 10 விதமான பதில் சொல்லிட்டேன், நீங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துடுறீங்களான்னு கேட்டேன். தாராளமா வந்துடுறோம், முஸ்லீம்கள் ஆயிடுறோம் அப்படின்னா. சரி கேளுங்க. அப்பதான் என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி இல்மு பெருசா, இல்மு சிறந்ததா பொருள் சிறந்தது அப்படின்னு. இப்ப ரெண்டாவதுக்கு என்ன சொன்னாங்க, இல்மு தான் சிறந்தது,
அதுக்கு காரணம் அது நபிமாருடைய வாரிசு சொத்து. அதனால சரி. மூணாவது அவர் கேட்டாரு, கேட்டாரு சிறந்தது அப்படி சொன்னார். என்ன காரணம் சொல்றாங்க? சாஹிபுல் இல்மி யஷ்ஃபஉ யௌமல் கியாமா வ சாஹிபுல் மாலி யுஹாஸபு யௌமல் கியாமா. இல்மு உடையவர் கியாமத் நாளிலே அடுத்தவருக்கு ஷஃபாஅத் செய்வார், சிபாரிசு செய்வார். சிபாரிசு செய்வதற்கு அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்திலே மிகப்பெரிய கடுமையான அமளிகள் நிறைந்த அந்த நாளிலே, அந்த நேரத்திலே நபிமார்களுக்கு முதல் உரிமை வழங்கப்படும் ஷஃபாஅத் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் உத்தரவு கொடுப்பான். அதுக்கு பின்னால ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், உலமாக்களுக்கும் உத்தரவு கொடுக்கப்படும். ஆலிம்களாக யார் இருக்கின்றார்களோ, ஆலிம் சொன்னா யாருன்னு முதல்ல விளங்கிக்கணும். என்ன போல அதெல்லாம் இல்ல, அது ரொம்ப சுத்தமான தங்கம். அது ஆலிம் அப்படின்னு சொன்னா இப்ப சொல்லக்கூடிய எத்தனை 35 விஷயம் சொன்னேன், அது பூரா ஒருத்தர் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தா தான் ஒரு ஆலிம்னு அர்த்தம், சாதாரணமானவல்ல. அந்த மாதிரி ஆலிமா இருந்தால் அவருக்கு இந்த சலுகை வழங்கப்படும். கியாமத் நாள்ல மாஷர் மைதானத்துல ஷஃபாத் செய்யக்கூடிய, அடுத்தவருக்கு சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு உரிமை. அதனால இங்க சொல்றாங்க, கியாமத் நாள்ல இல்மு உடையவர் கியாமத் நாள் அடுத்தவருக்கு ஷஃபாத் செய்வார், சிபாரிசு செய்வார். பொருள் உடையவரோ கியாமத் நாள்ல கேள்வி கணக்கு கேட்கப்படுவார். நீ பொருள் சம்பாதிச்சு எப்படி சம்பாதிச்சு என்ன அப்படின்னு கேள்வி கணக்கு கேட்பார். சரி. அடுத்தவர் வந்தார், மூணாவது மனிதர் வந்தார். அவர் கேட்டார், இல்மு பெருசா, இல்மு சிறந்ததா பொருள் சிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு. இல்மு தான் சிறந்தது. என்ன காரணம்? அல் இல்மு யுஹ்ரிசுக யஹ்ருசுக வல் மாலு தஹ்ருசுஹு. இல்மு இருக்கின்றதே அது உன்னை பாதுகாக்கும், பொருள் இருக்கின்றதே அதை நீ பாதுகாக்க வேண்டும். அதனால பெருசாதான். சதக்தா அப்படின்னு போயிட்டார். நாலாவது ஆள் வந்தார், அவரும் அதே மாதிரி, அவருக்கு அதே மாதிரி சொன்னாங்க. ஏன்னு கேட்டாரு, அல் இல்மு லா யந்தரிசு வலா யப்லா வல் மாலு யந்தரிசு வயப்லா பிதூலில் மத். இல்மு இருக்கின்றதே அது அழிந்து விடாது, அது மக்கி போய் விடாது, எவ்வளவு காலமானாலும் அது அப்படியே இருக்கும். பொருள் இருக்கின்றது அது அழிந்து விடும், அது மக்கி போய்விடும், நீண்ட நாள் இருப்பதின் காரணமாக அது அழிந்து போய்விடும். அது அடுத்தவர் வந்தார், அஞ்சாவது. கேட்டாரு, ஏன் கேட்டாரு, எதுக்காக வேண்டிய இல்மு உயர்ந்ததுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டார். அல் இல்மு இதா சரத்த யஸீத் வல் மால் இதா சரத்த யன்குஸ். இல்மு இருக்கின்றதை அதை நீ செலவு செய்தால் அது அவனுக்கு அதிகமாகும், பொருள் இருக்கிறது அதை நீ செலவு செய்தால் குறைஞ்சு போயிடும். அதனால இல்மு தான் சிறந்தது. சதக்த அப்படின்னு போனார். அடுத்தவர் வந்தார், கேட்டாரு, ஏன் கேட்டாரு, அல் இல்மு லா யஹ்ஃபது மினஸ் சாரிக் அல் இல்மு லா யஹ்ஃபது மினஸ் சாரிக் வல் மால் யஹ்ஃபது மினஸ் சாரிக். இல்மு இருக்கின்றது அது திருடனிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பொருள் திருடனிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அது ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாத்து வச்சுங்கன்னா திருடிட்டு போயிடுவான். இல்மை யாரும் திருட முடியாது, அதனால அதுதான் சிறந்தது. அடுத்த ஆள் வந்தார், கேட்டாங்க, அதுக்கு பதில் சொன்னாங்க, அல் இல்மு யுனப்பிருல் கல்ப வல் மாலு யுக்ஸில் கல்ப. இல்மு இருக்கின்றதே அது இதயத்தை பிரகாசமாக்கும், ஒளிமயமாக ஆக்கிவிடும். பொருள் இருக்கின்றதே கல்வை அது கசாவத்துள்ளதாக, கடினமானதாக ஆக்கிவிடும். அது ரொம்ப இருட்டானதாக, கடினமானதாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏராளமான பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏராளமா இருக்கின்றது. பொருளை யார் சேர்த்து வைத்து அதன் மீதே பேராசை கொண்டிருக்கின்றார்கள், இதயம் கருப்பாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி. அடுத்த வந்தார், கேட்டாரு, சாஹிபுல் இல்மி யுதுஆ பிஸ்மி ஸஹி வ சாஹிபுல் மால் யுதுஆ பில் புஹல் பில் பகீல். இல்மு உடையவர் இருக்கின்றாரே அவர் ஸஹி என்பதாக, அதாவது கொடையாளர் என்பதாக அவர் அழைக்கப்படுவார், அவருக்கு சொல்லப்படும். நல்ல பெரிய கொடையாளர் இவர், நிறைய கொடுக்கிறார், நிறைய சரக்குகளை கொடுக்கிறார், அடுத்தவருக்கு நிறைய ஞானங்களை அள்ளி தருகிறார் அப்படின்னு சொல்லப்படும். பொருளுடையவர் அதை அப்படி வைத்திருப்பதனால அவர் பகீல்னு சொல்லுவாங்க, கஞ்சம், பெரிய கஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஹிபுல் இல்மி யுதுஆ லிசாஹிபில் இல்மி ஸதீகுன் கதீர். இல்மு உடையவருக்கு ஏராளமான நண்பர்கள் இருப்பார்கள், நிறைய நண்பர்கள் சேருவார்கள். கற்றவருக்கு சென்ற விடாலெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுவது போல நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. வலிசாஹிபில் மால் அதுவுன் கதீர். பொருளுடையவருக்கு அதிகமான எதிரிகள் இருப்பாங்க, எதிரிகள் அதிகமா இருக்கு. சதக்தா அப்படின்னு அவரும் போனார். 10வது ஆள் வந்தார், கேட்டாரு, சாஹிபுல் இல்மி யத்தஇல் உபூதிய்யா வ சாஹிபுல் மால் யத்தஇல் ருபூபிய்யா. இல்மு உடையவர் உபூதியத்தை, அடிமைத்தனத்தை தாவா செய்வார். பொருளுடையவர் தன்னுடைய தலைமைத்தனத்தை, ருபூபியத்,
தன்னுடைய அதிகாரம், அதாவது ஆனா ரப்புக்குமுல் ஆலா, அந்த பொருளின் காரணமாகத்தான், பதவியின் காரணமாகத்தான, செல்வத்தின் காரணமாகத்தான் ஃபிரௌன் சொன்னான் நான் பெரிய அல்லான்னு சொன்னான். அது போல சொல்லுவான் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி சொன்னான். தன்னை பெருமைப்படுத்தி சொல்லக்கூடிய விஷயம் பொருளுடைய இடத்திலே ஏற்படும் என்று விளக்கம் சொன்னார்கள். சதப்த என்பதாக சொன்னார்கள். அப்ப நீங்க சொன்ன உத்தரவாதம் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. 10 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக. இன்னொரு அறிவிப்புல இப்படி சொல்லப்பட்டிருக்குது. சரி, 10 விஷயம் கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க நாங்க சொன்னதெல்லாம். இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க. அது என்னது? நீங்க கேட்டது 10 சொல்லியாச்சு, 10 விதமான பதில் சொல்லியாச்சு. இன்னொன்னு, இந்த மலக்குகள் வந்து வஹி கொண்டு வர்றதாக உங்களுடைய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அந்த வஹி கொண்டு வரக்கூடிய மலக்கு யார் அப்படின்னு கேட்டேன். அவரா ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்படியா, ஜிப்ரீலா கொண்டு வர்றாரு? ஜிப்ரீல் எங்களுக்கு எதிரியாச்சு, மீகாயில் கொண்டு வந்தா பரவாயில்ல நாங்க ஒத்துக்குவோம், அதனால முடியாது அப்படின்னு போயிட்டாங்க. ஈமான் கொள்ளக்கூடாது நம்பிக்கை அவங்களுக்கு முடிவு, அதனால அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க என்பதாக சொல்லப்படும். அதுல இப்ப ஏராளமான விஷயங்கள் இப்படி இல்மு சம்பந்தமா சொல்லிட்டே இருக்கலாம், ஏராளமா இருக்குது. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக அந்த இல்மு எவ்வளவு உயர்ந்தது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, அதை கற்றுக்கொள்வதின் காரணமாக லஅல்லஹும் யஹ்ஸரூன் என்ற வாசகத்தின் மூலமாக கடைசியாக அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், தீமைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள முடியும் அவர்களால். அந்த இல்மு கிடைத்தவர்கள் பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்வார்கள். அவர்கள் எது கூடாதோ அதை விட்டு தவிர்த்து கொள்வார்கள், எது அல்லாஹ்வுக்கு கோபம் தருமோ அதை விட்டு தவிர்த்து கொள்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தின் மூலமாக கடைசியாக நமக்கு தெரியப்படுத்துகின்றான். ஆகவே இல்மை கற்றுக்கொள்வது அவரவருக்குள்ள தகுதிக்கு தக்கவாறு. இல்மு ஐன், அதாவது பர்ல ஐன் என்று ஒன்று இருக்கின்றது, அதை எல்லோருமே கற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கு என்னென்ன தேவையோ, எதை செய்ய போகின்றார்களோ அந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பர்ல கிஃபாயா என்பதை பொதுவாக ஒரு சிலர் அந்த எல்லா விதமான அறிவுகளையும் கற்றுக்கொண்டு யாருக்கு தேவையோ அவர்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் எது தேவையோ அதையெல்லாம் அவர்கள் அவரிடத்தில் சென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இது தெரிந்து கொள்றதா முக்கியம். இவர் போய் பிரச்சாரம் பண்றது அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. ஒருத்தருக்கு எல்லா விதமான கலையும் தெரியும், கல்வியும் தெரியும், இல்மும் தெரியும். மனிதர்களுக்கு என்னென்ன தேவையோ அவரிடத்தில் வந்து கேட்டுக்கொண்டு போக வேண்டும். சில பேர் தொழும்போது சில பேர் தப்பு செய்யறாங்க, சில பேர் இல்ல, நிறைய பேர் தவறுகள் செய்யறாங்க, மக்ரூஹான காரியங்கள். இன்னும் சொல்ல போனா தொழக்கூடியவர்கள்ட்ட நிறைய பேர் தொழுகை நிறைவேறாதவர்களாகவே தொழுதுட்டு போயிருக்காங்க. பல தடவை சொல்லப்பட்டிருக்கு, நிறைய சொல்லியிருக்கிறேன். என்ன வாஜிபை விட்டுறாங்க, பரல விட்டுறாங்க, அப்படி தொழுதுகிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. வாஜிபான காரியங்களை விட்டுட்டா சஜ்ஜா சஹு செய்யணும். சஜ்ஜா சஹு செய்யாத தெரியாது, ஏன்னா வாஜிபை விட்டுட்டேனே தெரியாது அவருக்கு, இந்த இல்மே தெரியாது. யாராவது சிலர் இடத்துல, யாராவது ஒரு மனிதர் இடத்துல என்னங்க இந்த மாதிரி தொழுகிறீங்க, இதுல வாஜிபாச்சுங்க, வாஜிபை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொன்னா, நீங்க முன்னாலே சொல்லிருக்கலாமே. அவர் சொல்றாரு, முதல்ல என்கிட்ட சொல்லி, ரொம்ப நாளா நான் பாக்குறேன் இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, முன்னாலே நீ எங்கள்கிட்ட சொல்லிருக்கலாமே. அவர்கிட்ட நான் போய் சொல்லணுமா முன்னாலேயே? அதான் அறிவு, அதான் இல்மு. நான் தொழுவது சரியா அப்படின்னு பொருளை கேட்கணும். நான் தொழுகிறது சரியா, எப்படி நான் தொழுதுகிட்டு இருக்கிறேன் சரியா அப்படின்னு கேட்க. எத்தனையோ விதமான விஷயங்கள் சஹாபாக்களுடைய காலத்தில் நடந்திருக்கின்றன. ஒரு சஹாபி நன்றாக அறிந்தவர், அறியாத அவர் சொல்லுகின்றார், நான் தொழுகின்றேன், நான் ஒழு செய்கின்றேன், என்னை பார்த்து நான் செய்கின்ற ஒழு சரியாக இருக்கின்றதா என்று பார்த்து எனக்கு சொல்லுங்கள் என்பதாக சொல்லி சஹாபாக்களுக்கு மத்தியிலே உரையாடல் நடந்த விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அப்படி செய்ய வேண்டும். ஆனா யாருமே கேட்கறதே கிடையாது. நான் தொழுகிறது சரியா இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு யாரும் சொன்னது கிடையாது. சொல்லக்கூடிய